நேரம் 10 மணி 1 நிமிடம். பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது குடும்பம் வலயம் நிகழ்ச்சி தொகுப்போடு நவுல் ஆஸ்வனான் அவர்கள் வணக்கம் பாருங்கள். நவுல் ஆஸ்வனான் அவர்களே வணக்கம். ஆம். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலயம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறைகள், கல்வி முறைகள் போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலயம். இப்பொழுது தொடக்கம் ஃபர்ஸ்டோடியோ.net லண்டன் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கும் குடும்ப குவலயம் 1062. அருமையான ஒரு காலை பொழுது. இந்த பொழுதில் இன்று மெல்லிய மலைத்துளிகள் மேனியை வட்டமிட்டு செல்லமாக அந்த மண்ணில் முத்தமிடும் காட்சி எங்கள் பக்கத்தில் இருக்கின்றது. வெள்ளை கம்பிகளாக வீழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இப்பொழுது பயிரெல்லாம் செழிப்பாக இருக்கிறது. அதுவும் ஒரு மனமகிழ்வை தருகிற ஒன்றாக இருக்கின்றது. அந்த இதை பார்த்தவுடன் எனக்கு தெய்வம் தொழால் கொழுநற்றெழுதொழுவால் பெய்யென பெய்யும் மழை. அதாவது ஒரு கற்புடைய பெண் என்று சொன்னால் மழை பெய்யுமா? ஆச்சரியமாக இருக்கிறது அந்த காலம். தெய்வத்தை வணங்காமல் தன் கணவனையே தெய்வமாக வேண்டுபவளுக்கு பெய்யென்று சொன்னால் மழை பெய்யுமா? உண்மையிலேயே அதிசயம். ஆனால் இன்று பெய்யென்றாலும் மழை பெய்யாது. அப்படியாக இருக்கின்ற ஒரு சூழல் இன்றைய சூழல்ல இருக்கிறது. இன்று குடும்ப கோலியம் கொண்டு வந்திருக்கிற தலைப்பு, அதாவது இன்றைய குடும்ப வாழ்க்கையில் பெண்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சில கணவன்மார்கள் தடையாக இருப்பதாக சொல்லுவார்கள். இது உண்மையா? அப்படியாயின் ஏன் அந்த தடை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையா அவர்கள் சொல்லுகிறார்களா அல்லது இவர்களுக்கு மனதில தடையாக இருக்குதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த தலைப்பை தான் நான் எடுத்து வந்து இன்று உரையாட போகிறேன். உங்களுக்கும் அப்படி தடைகள் இருக்கிறதா? இல்லையே, அப்படி எனக்கு ஒரு தடைகளும் இல்லையே என்றால் நீங்கள் இல்லை என்று பதில் சொல்லலாம். இருக்குன்றால் அதுக்கு என்ன கருத்து, என்ன காரணம்? ஏனென்றால் நான் பல நட்புகளை கேட்பேன். இப்படி வாங்கோ இந்த ரேடியோல கதைப்பம் அல்லது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கன்னா பலர் சொல்லுவேன், ஐயோ அவருக்கு பிடிக்காது, அவர் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஏன் உனக்கு இந்த வேலை என்று சொல்லுவாருண்டு. ஆனா ஏன் ஒரு பெண் திறமையை வெளிப்படுத்த அது நல்ல களங்கள் தான். மகிழ்ச்சியாக ஒரு ஆண் இருக்க வேணும். சரி, எப்படியோ என்னவோ உங்களோட கருத்துக்களோட ஒன்றித்துக் கொள்ளுவோம். முதலில் ஜீவா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜீவா. வணக்கம். 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 வேறுங்க உங்களுக்கு தடை இல்லையான்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்ல போனா அதுக்கு ஈகோ தான் பிரச்சனை என்று சொல்லுவேன். ஈகோ, உண்மையா ஈகோ இப்பவும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல மாட்டேன். 75% ஒரு 25 இப்ப அடுத்த ஜெனரேஷன் இல்ல, ஆனா எங்கட ஜெனரேஷன்ல அது 100% இருந்துதான் வந்திருக்கு. அதை தாண்டி தான் வந்திருக்கிறோம். அதுல சில பேர் மாறி இருக்கிறார்கள் 75%. ஒரு 25% இன்னும் மாற இல்லை. தாங்கள் உழைச்சு கொண்டு வந்து போடுறோம். நீங்க வீட்டை இருந்து பிள்ளைகளை பாக்குறதும் சமைக்கிறதும் தான் உங்களோட தொழில் என்ற மாதிரியே பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆக்களும் இருக்கணும். 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யற வேலை இல்லை. அதாவது ஒரு நேரம் நான் பாக்குறேன், நீ அந்த டைம்ல ஒரு 20 hours வெளியில போய் வேலை செய்யறேன், அந்த இது இப்பவும் இல்லை. ஆனா இப்ப எல்லாம் பாருங்க, இப்ப மற்ற ஸ்ரீலங்கால டூ மச்சா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இந்தியன்ஸ பாருங்க, அந்த யூடியூப்பை செய்ய கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மோர் என்கரேஜபிளா இருக்கணும். அந்த ஹஸ்பண்ட் மேர் வந்து இவ செய்யறதுக்கு ஒரு யூடியூப்ல சும்மா பாப்பேன், ஒரு சாப்பிடுறதுக்கே கேப்பா, இன்றைக்கு இது என்ன செய்யன்னு சொல்ல அவர் சொல்லுவார். அந்த ஒரு கட்டத்துக்காகத்தானே வேற வாராருன்னு நான் பாக்குறேன். இவியல் வந்து ஒரு யூடியூப்ல செய்யப்பறே இந்த பப்ளிக்கு போவான்ற மாதிரி அதை தடுத்து நிறுத்துறாக்கெல்லாம் கூடவா இருக்கு. விட மாட்டோம். அத இன்னும் அந்த ஆம்பளையல் பொம்பளையல் என்ற எண்ணம் போக இல்லையென்றுதான் சொல்லுவேன். கூடுதலாக அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற வேலையாவே எடுத்தாத்தான் பொம்பளையல் வெளியில போகலாம். என்ன அந்த இதை எடுக்கிறதுக்கு அவ கஷ்டப்படுகிறோம். இப்பவும் தாங்கள் கொண்டே ஸ்கூலுக்கு விட்டுட்டு எடுத்து வாரது, ஒரு பேக்ல செய்து கொடுக்கறதோ அல்ல இது செய்யறதெல்லாம் இன்று வரைக்கும் அவையல் வெளியில வர இல்லை. அப்ப விடமாட்டேன் தானே, பொம்பளையெல்லாம் வெளியில விடாமத்தான் இருக்கிறேன். ஒப்பிட்டு பாக்குறது சில கேர்ள்ஸும் இருக்கணும் இல்லைன்னு, சில பொம்பளைகளும் அப்படித்தான் வெளியில விட்டுட்டோம்னு சொன்னா சில பேர் வந்து தடம் புரண்டு போறாக்களும் இருக்கணும். பார்த்து போட்டும் சில ஆம்பளைகள் விடுறையில ஒப்பிட்டு பாக்குறது. இப்படி நாளைக்கு எங்கட வைஃப் மேரும் இப்படி போனால் அல்லது எங்கட பிள்ளைகளும் இப்படி போனால், பொம்பளைகள் போனா இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி. என்ன
தாங்கள் செய்யற பிள்ளையே மற்றவைக்கு இதா யா இருக்கும் என்ன. ம் அப்ப ம் அதிலேயும் விடாம இருக்கிற ஆக்களும் கன பேர் இருக்கணும். இப்பவும் இருக்கணுமே. இப்பவுமே இந்த டிவியா இந்த இப்ப சும்மா ஒரு டிவி ஷோக்கு வந்தா கூட ஏன் இதெல்லாம் தேவையோ உங்களுக்கு அந்த மாதிரி ம் அப்படித்தான் ம் கேட்பினம். எல்லாரும் அதை என்கரேஜ் பண்றேன்னு சொல்ல மாட்டேன் சொல்ல ஃபுல்லாம. மாட்டேன். ஆமா இன்னும் அந்த 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 இது இருக்கு. இப்போ ஆம்பளைகிட்ட இருக்கு. மற்றது எங்களை விட வளர்ந்துருவினமோன்ற ஒரு ஒரு ஈகோ எப்பவுமே ஒரு தாங்கெல்லாம் முதன்மையா நிக்கணும். ஓ அப்படி அது அந்த ஆம்பளைகளும் இது இப்பவும் இருக்கணும். ஆமா அந்த இது இன்னும் போகல. ஏனண்டா என்ன மேம்பட்டு வந்துடுவாவோன்ற ஒரு இது சில ஆண்களுக்கு இருக்கு. என்ன இந்த இருக்கு இருக்கு. அது அப்புறம் தன்னை மதிக்காம போயிடுவினமோ. ஆனா காலம் மாறுறதுக்கேற்ற நான் மாற வேணுமென்றதை அவையும் யோசிக்க இல்ல. இப்ப நாங்கள் நிச்சயம் அப்படி ஒரு தரம் அப்படி போக செய்ய மாட்டேன். மாட்டோம். நம்ம என்ன ம் எப்படியோ அது ஒரு குடும்பத்துக்கு தானே வரப்போகுது. அது எண்ட் ஆஃப் த டேல வந்து ஒரு குடும்பம் வளர்ச்சிக்கு தான் அது உதவ போகுது. ஆனா ஆமா அவை அதை நிச்சயம். ஃபீல் பண்ண மாட்டேன். ஒரு நாளும் ஃபீல் பண்ண மாட்டோம். உண்மையா ம் சுருக்கமா சொல்ல போனா ஈகோ தான் முதல் பிரச்சனை என்று நான் சொல்லுவேன். ஓ அது அதுதான் உண்மைதான். அது முதல் உண்மைதான் நீங்க காரணம். சொன்ன. முதல் காரணம் அதான். அடுத்தது அந்த சும்மா ஏன் தேவையில்லாம ஒரு சமூக மத்தியில ஒரு தேவையில்லாத பேர் எடுக்கக்கூடாதுன்னு முதலிலேயே நெகட்டிவா சொல்லி போடுவேன். ஓ ஒரு பெண் திறமையை வெளிப்படுத்த வரைக்க உனக்கு என்னது தேவையில்லாத வேலை ஆக்கள் மற்றவை என்ன நப்பினம் அப்படி என்று அந்த சமூக மத்தியில தங்கட எண்ண பார்வையை அப்படி சொல்லி போடுவேன். ஓ அதுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருந்தால் அவ ஆஹ் வேற மற்றவ கதைக்க மாட்டினோம். கதைக்க மாட்டேன் ஒரு மற்றவ ஆண் அதை வந்து பயன்படுத்த அதை யூஸ் பண்ண மறந்துடும். அது அது ம், வந்துச்சுன்னு சொன்னா மற்றவ கதைக்கிறதுக்கு இடமே இடமில்லை. நாங்களும் இடம் கொடுக்குற மாதிரி முடியுது. அப்ப நிச்சயம் அந்த இது இல்லாம போயிடும். என்ன பொறாம அதான் வெளியில பொறாம. வந்துடுவினமோ பொறாம இப்பவும் இருக்கு. குடும்பம் ம் ம் கொண்டாலும் அந்த பொறாம இருக்கு அது என்ன இல்லையா? சொல்லுங்க எங்கட பண்பாட்டோட ஊறின உண்டு. ஏனென்றா ஓ அந்த காலங்களில தலைவனுக்கு பின்னால் தான் தலைவி என்ற ஒன்றை வச்சுட்டினம் தானே. ஓ அதுக்காக மேம்படக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஆனா அப்படி இல்ல. ஒரு பெண் திறமையானவளா இருந்தால் அந்த குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடிய வல்லமை அவளிடம் இருக்கு. ஓ பிள்ளைகளுக்கு கல்வியில சரி, ஏனைய விடயங்கள்ல சரி, தகப்பன் வேலைக்கு போடுவார். ஒரு தாய் தானே கூடுதலாக ஊட்டி, அவள் வேலைக்கு போனாலும் பம்பரமா சுழன்றாலும் ஒரு தாயின் ஒரு அரவணைப்பு, திறமைகளை வெளிப்பாட்டுற திறன் உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு உதவும். ஆனபடியா அதை ஒரு தரம் மழுங்கடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான். உண்மையா அந்த பொருளாதார இது வந்தபடியாத்தான் பெண்கள் வெளியில போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஆ வந்தன்னு சொல்லுவேன். இல்லன்னு நிச்சயம், சொன்னா அது நிச்சயம். இன்று வரைக்கும் அதுவும் ஒரு இல்ல. ஆண்மனால் வர உழைப்பு காணும் அந்த குடும்பத்துக்கு சொன்னா பொம்பளையில வெளியில விட மாட்டேன். ஆமா. இப்ப ஒரு இன்றைக்கு அந்த வீடு வேண்ட காணாது போறோம். என்றபடியாத்தான் வெளியில போய் 2 ஆமா. பேர்ட்ட உழைப்பும் இருந்தாத்தான் ஒரு குடும்பத்தை கொண்டு போகக்கூடியதா இருக்குமென்றதுக்காக தான் இந்த பெண்களை வெளியில விடினமே தவிர மற்றும்படி ஒரு விட மாட்டேன். இன்றைய சூழல்ல வந்து கட்டாயமாக பெண் வேலை செய்ய வேணும் என்றது காலத்தின் கட்டாயம். ஏனென்றா ஒரு வீடு வேண்டாலும் 2 பேற்ற உழைப்பும் தேவை என்பதை நீங்கள் பாருங்க. நன்றி நன்றி 2 பேற்ற ஆமாம் ஆமாம். நன்றி. 2 பேற்ற உழைப்பும் தேவை என்பதை உண்மையாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் அந்த பெண் வந்து வேலை செய்ய வேணும் என்றதை இன்றைக்கு ஆண்கள் விரும்புகிறார்கள் என்பது இருக்கு. சரி அது வேலைக்கு பொருளாதாரத்துக்கு. ஆனா ஏனைய பெண்ணின் திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஏன் தடையாக ஆண்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்களா? அடுத்து யார்? ராஜினி வணக்கம். வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம் ராணி அவர்களுக்கும் வணக்கம் நகுலா அவர்களுக்கும். ஆமா உங்களுடைய வாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு. நல்லது இப்ப குணந்தீர்கள். தாயகத்துல இருக்கும் பொழுது இதுதான் திருமணம் செய்த பிறகு என்ன சொல்லுங்க அங்க கூடுதலா எல்லாருக்கும் ஆண்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள், பெண்கள் தான் எல்லாம் செய்வார்கள். எனது கணவர் வந்த உடனே எங்களோட அம்மா எல்லா சாப்பாடையும் சமைச்சு கொண்டு அந்த மேசையில வைக்கிறது. பத்தாக்குறைக்கு அந்த சட்டியில ஒரு டீஷ்ல தண்ணியும் கொண்டு வைக்கிறதாலே கையை கழுவிட்டு அதை துடைக்க சொல்லி அப்படியும் இருக்குது. அப்படியான பழக்கம். ஆனா இங்க வந்து அதெல்லாம் மாற்றம் தான். ஏன்னு சொன்னா அவர் முதல்ல இங்க தனியா வந்துட்டார், சமைக்க பழகிட்டார். தன்னுடைய பீங்கான் தான் கழுவுவார். அன்றையிலேருந்து இன்று வரையும் அவர் அந்த தண்டை பீங்கான் மட்டும் கழுவாது. அப்படி இருந்துட்டு கொண்டு வச்சால் ஒழிய மற்றும்படி ஒரு நாளும் கழுவ விட மாட்டார். இல்ல தானே இல்ல. உங்கள உங்கள விடுவரா எல்லாத்துக்கும் என்றதான் கேள்வி. அதாவது அதான் நான் சொல்றேன். அப்படியான இதுகள் வந்தது. இங்க வந்து அவர்கள் சரி இதா இருந்தவர்கள். ஆனா ம் இங்க வந்து எனக்கு பார்க்க போய் இவர் எனக்கு ஒரு தடையும் இல்லை. அந்த என்ன இல்லையா? இதுக்குன்றாரு நான் என்ன பொறுத்தளவுல எனக்கு தெரியும் நான் சரியா தான் நடக்கிறேன். ம் அது அப்படி ஏதும் சில நேரம் எங்கேயும் போகணும் என்று சொன்னா நான் கட்டாயம் நான் ஒண்ணு நிற்பேன். இந்த இடத்த கட்டாயம் போகத்தான் வேணும். ம் வாங்க ம் ஒண்ணு நிற்பேன். ஆனா எல்லா இடமும் அப்படி ஏண்டாண்டு இல்லை. ஆனா அப்படியான நேரம் செய்வேன். அப்படிதான் அப்படி இந்த லேசில் ஒரு நாள் கேட்குறையில தன்னிடம் விரும்புறையில இந்த இந்த இடத்த போகணும் இவை இதை விட கட்டாயம் போகணுமெண்டா கட்டாயம் கூட்டி கொண்டு போவார்.
மற்றபடி எனக்கு தடையாண்டு இல்லை. ஆனா சில நேரம் பகுதிக்கு சொல்லுவார் உனக்கு அந்த இப்ப சில நேரம் அந்த நான் கூடுதலா டீயும் கேட்கிறேன் இதுவும் கேட்கிறேன் உனக்கு ராஜாட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போனா சொல்லுவார் அந்த குசினிக்கம் போனா போவோம் அது நியூஸ் போறது உனக்கு வேற குறை கேட்காம இருக்க மாட்டேன்டா அது எங்களுக்கு அந்த பழகிட்டு செய்தியால் கேட்டு இந்த வானொலி எனக்கு கூடுதலா டிவியில நாடகங்கள் அந்த படங்கள் பாக்குறத படம் இல்லாம நான் பெருசா விருப்பம் இல்லை பாக்குறத விட வானொலி கேட்கறது சரியான விருப்பம். ஆமாம் சில நேரம் நல்ல விடயங்களை வானொலியில கேட்டுக்கொண்டு ரெண்டுலயும் வேலை மாறி மாறி செய்யலாம் இந்த செய்தி அங்கால கேட்பேன் இங்கால ரெண்டும் எந்த நேரம் குசினிக்க போனாலும் கேட்டு கொண்டிருக்கிறது இங்க இருந்தாலும் கேட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு அதுவும் அப்ப தடை அப்ப உங்களுக்கு தடை இல்லை அப்ப ஏன் சில பெண்களுக்கு வந்த ஆண்கள் ஒரு சமூக மத்தியில போறதுக்கு அல்லது அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது? அது ஒவ்வொரு இப்ப நான் எல்லாம் இந்த வானொலியில பாட்டு படிக்கிறேன் நான் அதை இப்ப சிந்தனை இந்த பன்னிசைக்கு இல்லாட்டி மற்ற சும்மா வேற பாட்டுகள் எல்லாம் இடத்த படிக்க சில பேர் இதற்கு டெலிபோன் எடுத்து வீட்டுல இந்த சும்மா கதைக்கும் போது சொல்லி ராஜினிய கண்டது நல்லா படிச்சிருந்த ஆண்டோடனே அப்ப சந்தோஷமா இருக்கு. தங்கச்சியாரு சொல்லுவார் பார்ப்புள்ள எப்படி எடுத்து சொன்னது படிச்சிருக்கா போல இருக்கு அதான் எடுத்து சொல்லி நம்ம எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னா நான் இங்க அறையக்கில் வந்து பூட்டி போட்டு தானே சத்தம் கேட்குமான்னு செய்யறபடியா அவரே தெரியாது என்ன செய்யறேன்னு என்ன இதுன்றான்னு தெரியாது ஆனா தடையாண்டு இல்லை ஒரு முறை நான் இங்க வந்து உங்களுக்கு தடையண்டு இல்ல நான் கேட்கிறேன் பல பெண்களுக்கு தடையாயும் இருக்கணும்னு சொல்றேன். அது எல்லாரும் 5 விரலும் ஒரு மாதிரி இல்லத்தானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தானே இப்ப சில பேர் விடையினம் ஆனா இப்ப வெளி வார பிள்ளைகள் இப்ப பிள்ளைகள அவையில் வந்து அப்படி வராது ஏன்னா 2 பேரும் சேர்ந்து கதைச்சு வேலை செய்து ஒண்டா போய் தங்கட பாட்டுல இப்ப பொம்பளை பிள்ளைகளையும் பாருங்க கல்யாணம் முடிச்சா அப்புறம் தங்கட ஃப்ரெண்ட்ஸ் சிநேகிதரோட ஒரு இடத்துக்கு ஒரு கிழமைக்கு போய் வருவேன் நம்ம வேலையால் வேலை ஆக்கள் சேர்ந்து அப்படியான சந்தர்ப்பம் எல்லாம் முந்திய நாங்கள் வந்த காலத்துல எல்லாம் இல்லையே என்ன இவர் வேலைக்கு போயிட்டு வர நான் வீட்டுல இருந்தது ஆனா இவருக்கு ஒரு முறைதான் நான் சின்னவன இந்த பள்ளிக்கூடம் கொண்டே விடைக்க அது சரியான உயரமான ரோட்டு அப்ப நான் அங்க 8 மணிக்கு கொண்டே விட்டுட்டு 12 மணிக்கு கூட்டிட்டு சில நேரம் 11 மணிக்கு அந்த 3 மணித்தியாலத்துக்குள்ள அங்க உள்ள ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு போனேன் நீ அது பிறகு தெரியாதுன்னு காலமா பிறகுதான் கேட்டவர் ஏன் நீ போற என்னத்துக்கு போற வேலைக்காண்டு நான் அந்த அவ்வளவு நேரத்துக்கே மேன் வீணாக்குவானு சொல்லி அந்த பிரியோசனை பண்ண பிறகு எனக்கு வீட்டுல வேலை இருந்தபடியா தையல் வேலையில இருந்தபடியா அப்படி செய்தபடியா எனக்கு சில குடும்பத்துல எல்லாரையும் நான் சொல்லல அது அப்படி இருக்குது சில பேருக்கு விருப்பமா இருக்கும் பெண்கள் வேலைக்கு போறோம் சில பேருக்கு விருப்பம் இல்லை ஆனா போகாம விட்டாலும் பேசுவினா அந்த வேற மனைவி இந்த வேலை செய்யறா வேற மனைவி இந்த வேலை செய்யறா இவர ஏன் வேலைக்கு போகாம இருக்கணும் அப்படியும் சொல்ற இதுவும் இருக்குத்தான் நாங்கள் அது குற்றம் குறையான்னு சொல்லி இல்லாத ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்தது சமாளிச்சு கொண்டு போகணும் என்ன இப்ப வர சிலவும் இருக்கணும் இப்ப அவர் உழைச்சு கொண்டு வந்து வேற மனைவி ஒரு பக்கத்தால போய் செலவழிச்சு கொண்டு திரிஞ்சாண்டா குடும்பத்துக்கு பிரச்சனைதான் இல்ல உழைப்ப மட்டும் நான் சொல்லல உழைப்புக்கு எல்லா ஆண்களும் விடுவினம் நான் சொல்றேன் ஒரு சமுதாயத்துல ஒரு திறமையை வெளிப்படுத்த இப்ப நீங்க ரேடியோல கதைக்கிறீர்கள் அல்லது வேறு ஏதாவது பொது நிகழ்வுகளுக்கு செல்ல அதுகளுக்கு தான் சில பேர் விடுகிறீல அதான் நான் எனக்கு என்ன பார்த்தளவுல ஆனா சில இடங்கள்ல பாத்துக்கிறீங்களா அந்த வானொலி வழிய கணவனும் மனைவியும் ஒத்துழைச்சு போயினான் அவரும் வரையினா 2 பேர குரலும் கேக்குது என்ன அப்படி போயிருக்க அவ சில நேரம் விடுறா நான் இங்க சில நேரம் கேள்வி பதில் நடக்க ஏன்னா கணவர் வந்து குசினிக்க நின்றாருண்டா சொல்லுவார் இதுக்கு இதுதான் பதில் இவ மாறி சொல்லிட்டா அந்த பதிலண்டைக்கு பிள்ளையாச்சு நாங்க சொன்னா அந்த அவருக்கு சில நேரம் சொல்லுவார் இந்த பதில் இதுதான் வருமாண்டு அந்த அப்படியெல்லாம் கேள்வி போய்க்கெல்லாம் அந்த இதுகளெல்லாம் இருக்குது தடை என்னண்டு இல்லை வானொலி இது கேட்கறதுக்கு எனக்கு தடை இல்லை ஆனா நான் அப்படி வேணாம்னு சொன்னாலும் நான் செய்வேன் எனக்கு செய்யறது சரி தெரியுது நான் சரியாதான் செய்யறேன் நான் அப்ப நான் செய்வேன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ராஜினியின் கருத்துக்கு அவாவுக்கு தடை இல்லை அதனால் அவர் வானொலியல்லையோ இவற்றிலையோ போய் கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது என்றதை சொல்லி இருக்கிறார் மிக்க நன்றி ராஜினி உங்களுக்கு அடுத்து சிவாஜினி வணக்கம் நான் நினைந்து கொள்கின்றேன் வாங்க நீங்கள் தடை என்பதுக்கு அப்பால் நகர் அவர்களை பலருக்கு வந்து இந்த இதுகள்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை விளங்குது அதுவும் உண்டு என்ன ஓகே இவ்வளவோ இப்ப வந்து அந்த காலத்துலதான் தொழில்நுட்பங்கள் குறைவு இப்ப இவ்வளவோ தொழில்நுட்பங்களை கையாளக்கூடிய இருக்குது பலருக்கு எல்லாம் நான் இந்த காற்றலைகளை பற்றியும் சரி இதுகளை பற்றியும் நிறைய இதுகளை சொல்லி இருக்கிறேன்
அவங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க அப்பா, அந்த உள்ளுக்கையே இருந்து இருந்து பழகினவைக்கு அந்த வெளியில வரணும்ன்ற மாதிரி ஒரு உணர்வு இல்ல. அவைக்கு என்னண்டா வெளியில திறமைய வெளிப்படுத்துறதை விட உள்ளுக்கு சின்ன திரைகள் ஏனைய விடயங்கள் வந்து அவைகளுக்கு அந்த கவர்ச்சியா இருக்குதல்லோ, அப்ப அதனால வீட்டுக்குள்ள இருப்பினோம். ஆமா, பொழுதுபோக்கு அது சாதனம். அது இப்ப சின்ன திரைகளை நாங்கள் பார்க்கிறதுக்கும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை தேடுறதும் அத மற்றவர்களுக்கு ஒரு விடயத்தை கொண்டு போறதும் எங்களுக்கும் ஒரு தேடல், எங்களோட மூளை விருத்தி, சக்தி எல்லாம் சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய நிலைக்கு இருக்கும். சிந்திக்கிறோம். மற்றவைக்கு உதவுது. ஒரு சில கருத்து கூட மற்றவைக்கு பாதகமா இல்லாமல் சாதகமா சொன்னோம்னா அது அவர்களுக்கு உதவுதல்ல. ஒரு பிள்ளை வளர்ப்பு முறையோ அல்லது ஒரு விழிப்புணர்வும் வருதுதானே. அது ஒரு பயனுள்ளதாக அமையும். அது அந்த அப்படியே இருந்த அதுக்குள்ளே இருந்தவைக்கு நான் கன்னடத்துல பார்த்திருக்கிறேன். நான் கூடுதலாக வந்து என்னுடைய உறவுக்கார அக்கா ஒரு ஆள் இப்படித்தான் இருந்தவ. அவன் மகனை 2 வயசுல வளர்க்கக்குள்ள கூட நான் சில இப்படி தனியா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, இப்படி ஊடகம் இருக்கு, இது செய்யலாம் அது செய்யலாம். அதுக்குள்ளால வெளியே வரையில அதான் சில பேர் மகன் சொல்லுவான் எனக்கு, எப்படியடா அம்மா பொழுதா கழிக்கிறான்னு சொன்னா அவன் நாடகம் பார்த்து கொண்டு இருப்பான். அப்படி ஆனா அந்த நாடகம் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கும் நீங்கள் இப்படி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தக்குள்ளே உங்களோட மூளை கூட நல்ல ஆக்டிவா ஞாபக சக்தி. இப்ப நான் ஒரு இடத்துல பார்த்ததை நான் இன்னொரு இடத்துல பகிர்றேன். அது மூளைக்கு கூட ஒரு ட்ரைனிங் என்ன. சரி, அப்ப அந்த அவர்கள் சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். பல பேருக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் சொல்லுவார்கள் அவர் விட மாட்டார், ஆண்களின் தடை என்று. அப்படி ஆண்களின் தடை இருக்குதா? நான் கேள்விப்பட்ட இப்ப எங்கட வட்டாரத்துக்கு எங்கட பட்சில நாங்கள் இங்க வந்தா நாங்கள் எல்லாம் எல்லாருமே ரெட்டை கட்டி தான் பறக்கிறோம். ஆனா வந்து இப்படி அவைக்கு தடை அது இது என்று சொன்னதாகவே என்னோட பழகிற பிள்ளைகள் இருக்குதுகள் தான் எங்கட பட்சி. அப்படி இல்லையேன்னு அப்படி இல்ல. ஆனா சில இடங்களில வந்து ஆண்கள் வந்து பெண்களை வந்து கல்வி அறிவில தாங்கள் தான் படிக்காம உழைப்புக்காக இருந்துட்டோம்னு சொல்லி கொஞ்சம் மொழி ஆர்வத்தை கொடுத்த உடனேயும் சில பெண்கள் பாதை மாறி போறதால சில இடங்கள்ல தடைகள் இருக்கும். அது தெரியாது. ஆமா, அப்படியான விடயங்களுக்கு சில ஆண்கள் தடை தான் போடுவினோம். ஏன்னா பெண்கள் வந்து ஒரு பெண்கள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமான முறைக்கு போறாண்டால் அங்க கொஞ்சம் தடை போட வேண்டிய தேவை வருது தானே. அது அப்ப இருக்க தேவையாயும் இருக்குது தானே. அப்படி பார்த்தா அந்த தடை இல்லாமலும் இருக்கவும் வேணும் போல இருக்கோ இல்லையோ அப்படி பாக்க. இல்ல ஓரளவுக்குள்ள வந்து தடை என்று சொல்லக்குள்ள இப்ப ஒரு விடயத்தை செய்யக்குள்ள கணவன் மனைவி என்றா 2 பேரும் ஆளுக்கால் பகிர்ந்து கொண்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அதை செய்யுங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்துறதும் இருக்கன. சில அப்படி தடை என்று சொல்ற அளவுக்கு என்ன பொறுத்தவரையில இல்லை என்றுதான். இல்ல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் தானே சில நேரம் இல்லையாண்டு. சரியா, பரவாயில்ல. உங்களோட கருத்து உங்களோட பழைய நாட்களுக்கு இல்லையாண்டா அது நல்லது, அது ஆரோக்கியமாக இருக்கும். என்னென்றால் வந்து எல்லாரும் இப்ப முந்தி நாங்களும் தான் பிள்ளைகள் வளர்ப்போடுதான் வீட்டோட இருந்த நாங்கள். பின்பு பிள்ளைகளின் வளர்ப்புக்கு பின்பு பொருளாதார தடைகளையும் சிலவற்றை உடைக்கணும் என்றதுக்காக நாங்களும் வேலைக்கு போனோம். வேலைக்கு போறதால பல விடயங்களை நாங்க கற்றுக்கொள்றோம். நிறைய விடயம் மொழிய மற்றது மொழியில பழகுறோம். திறமையாலையும் வெளிப்படுத்த அங்கேயும் ஒரு களங்கள் எங்களுக்கு இருக்குத்தானே. நாங்க நல்லா செய்து காட்டுறோம் அல்லது ஏதாவது ஒன்று ஒரு பொருளை உருவாக்கி காட்டுறோம். அப்படி வரைக்குள்ள எங்களோட திறமைகளும் அங்க மேம்படுது, எங்களுக்கு பொழுது போகுது தானே. அதோட மிக்க நன்றி சிவாஜினி. நன்றி நன்றி. ஆமா, வணக்கம் அண்ணா. அண்ணாவை எடுத்துக்கொண்டு ஈஸ்வரன் அண்ணா வர்றேன். வணக்கம். இன்றைய தலைப்பு குடும்ப வாழ்வில் பெண்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சில கணவன்மார்கள் தடையாக இருப்பதாக தெரிகின்றது. என்னுடைய பார்வையில் 50% அப்படி இருக்கின்றது. இப்பவும் தடையாகத்தான் இருக்கின்றது. ஒரு பெண் சமுதாயத்து மத்தியிலேயோ அல்லது குடும்பத்தின் மத்தியிலேயோ ஒரு விஷயத்தை செய்து அவர் பாராட்டு பெற்ற சில கணவன்மாருக்கு அது பிடிப்பதில்லை. என்னை விட அவ மேலாக வந்து விடுவாவா என்பது அது பிடிப்பதில்லை. இரண்டாவது, ஒரு பெண் குடும்பத்தில் இருந்தால்
ம். அந்த பெண் வெளியில போய் ஒரு சமுதாயத்துல ஒரு தமிழ் பள்ளிக்கூட ஆசிரியையாவோ அல்லது எங்கேயாவது போக வேணும்னா அவ அந்த குடும்பத்தை நிறைவாக்கி வச்சுத்தான் வெளியில ஓ! போக முடியும். அதுதான். குடும்ப பிள்ளைகளையும் கணவனையும் மாமன் மாமி இருந்தா மாமன் மாமியை நிறைவாக்கி வச்சுத்தான் வெளியில போக முடியும். ம். கணவன் தனியாக இருப்பாருன்னா கணவர் என்ன செய்வார்? சில கணவன்மார் சொல்லுவினம், ம். நீ போயிட்டாய் பிள்ளை சாப்பிடல, நீ ம். போயிட்டாய் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கல, நீ போயிட்டாய் நான் இந்த சாப்பிட, பட்டினி. நீ போயிட்டாய் வீடு அப்ப இதுகளை சில கணவன்மார் எதிர்க்கத்தான் இன்றும் செய்கிறார்கள். அப்ப இப்ப ஒரு நாங்கள் அவ்வளவு வேலையை முடிச்சு போட்டுத்தான் போக வேணுமென்றது அது காலத்தின் உண்மை, நியதி. அது உண்மையான ஒரு விஷயம். இப்ப ம். நாங்கள் ஒரு வீட்டுல இருந்து வெளியில போய் ஒரு தமிழ் பாடசாலையில படிப்பிக்க போறதாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ம். ஸ்போர்ட் இடத்துக்கு போறதாக இருந்தாலும் சரி, வீட்டுல காலமா முதல் கொண்டு இரவு வரையும் என்ன செய்ய வேணுமோ வீட்டுல இருந்து அதையெல்லாம் செய்து வைத்துத்தான் போக முடியும். பெண் என்றால் குடும்பத்தையும் பார்க்க வேணும், அதே சமயம் வெளியிலேயும் தான் போய் பிரகாசிக்க வேணுமென்றால் எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணித்தான் போக வேண்டியிருக்கு. ஏனென்றால் கணவன்மார்கள் ஒரு தடையாத்தான் இருக்கின்றார்கள். ம். அதுக்காக நான் எல்லாரையும் ஓ! சொல்லவில்லை, அப்படி. எல்லாரையும் சொல்லல. ஒரு சிலர் இருக்கிறார்கள். என்னென்றா நான் சுயநலத்துக்காகவா? என்னத்துக்கு அப்படி இருக்கிறார்கள்? சுயநலத்துக்காகவா? இல்லது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மனைவி போய் விடுவாண்டோ? அல்லது என்னத்துக்காக? ரெண்டு விஷயம் இருக்கு. எந்த ஓ! மனைவி வெளியில போய் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டுட்டா எனக்கு அடங்காம போயிடுவாள்ன்றது ஒன்று இருக்கு. அப்ப நீங்கள் ஏதோ பெண்கள் தவறு செய்கிறபடியா தான் ஆண்கள் அப்படி நினைக்கிறார்கள். அதத்தான் அ, என்னென்றால் இப்ப ஓ, சில பெண்கள் செய்கிற இது பல ஆமா. பெண்களை பாதிக்கின்றது. நிச்சயம், நிச்சயம். அதுவும் உண்மை. இப் ஆமா. ஓ இப்ப நாங்க சில பேர் வீட்டுல இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு தாய் வந்து வெளியில போய் தன்னை சமைக்க முடியாமல் போயிட்டேன்னா அந்த பிள்ளைக்கு வெளி சாப்பாடு எடுத்து கொடுக்கறது சில கணவன்மாருக்கு பிடிக்காது. நீ ஏன் போன? நீ அப்ப வீட்டுல இருந்து சமைச்சு பிள்ளையை கொடுத்துருக்கலாம். ஒரு சமயம் புள்ள படிப்பில குறைஞ்சால் கூடி அது தாயைத்தான் பாதிக்கும், எந்த தகப்பனையும் அதான். பாதிப்பதில்லை. நீ என்ன தாயைத்தான் வளர்ப்பு வளர்த்தா? நீ படிக்க வைக்கல ஒன்று கேப்பினாம என்ன? அதே மாதிரித்தான் ம், நீங்கள் என்னதான் திருப்திப்படுத்தினாலும், என்னதான் ம். ஒரு கணவனை நான் வீட்டில் சரியாக 100% ஒரு மனைவியாக தாயாக இருக்கிறேன் என்று படுத்தினாலும் அவர்கள் மற்றவர்களுடன் மற்ற பெண்களுடன் தான் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ஒப்புட்டுப்பா. ஓ! அவ அதுதான் வீட்டுல ஆக குழப்பம். அவ போறாவா வெளியில பார், அவ என்ன தமிழ் பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறாவா, அவ என்ன கோயிலுக்கு போறாவா, அவ என்ன நீ மட்டும் ஏன் இப்படி திரிகிறாய், உனக்கேன் இந்த வேலை? இதைத்தான் எந்த கணவரோட வாயிலையும் வருகின்ற. அதுக்காக ஓ! நான் தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, எல்லா கணவனையும் சொல்லவில்லை. இல்ல, இல்ல. ஆமா. என்னுடைய கணவன் எனக்கு 100% ஃப்ரீடம் தந்து வச்சிருக்கிறபடியா நான் அதை சொல்லல. மற்றது ம். என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, அவவுக்கு 50 வயதை தாண்டி விட்டது. ஓ! அந்த கணவன், நான் இத பெயர் குறிப்பிடாமல் இல்ல அது தெரியாது. சொல்லுகிறேன். என்னென்றால் ம். அந்த மனைவி இன்றைக்கு 50 வயதையும் தாண்டியாச்சு. அந்த ம். கணவன் வந்து அந்த மனைவி யாரோடையும் கார்ல ஏறி போறதை கூட விரும்புறதில்லை. ஆமா. ம். ஏன்? இன்று வரையும் நான் ஏனென்று அது கேள்வியை எனக்குள் வைத்திருக்கின்றேன். ஒரு இளம் வயது பரவாயில்லை, இப்ப 50ஐயும் தாண்டினதுக்கு இல்ல பிறகு ஏன் தமிழாங்கள்ட கார்ல தான் ஏறக்கூடாது. ஒரு டாக்ஸி டிரைவர்ன்ற காருக்கு முன்னாலே ஏறல? ஏறிக்கலாம். அதுதான் நாங்க சிக்கல. அவ நாங்க சொல்லக்கூடாது எங்கட ஜெனரேஷன் தான் இப்படி இருக்கண்டு, இல்லை. கீழே இருக்கிற ஜெனரேஷனும் அப்படி இருக்கின்றதை நான் பார்த்தபடியால் நான் சொல்றேன். கணவன்மாருக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் மனைவி மேலோங்கி வருவது பிடிக்காது. சரி, இது சரி. உண்மை. அப்ப ஏதோ ஒரு ஈகோ அவர்களுக்குள்ள இருக்குது. அதாவது இருக்கிறது. ஏதோ காட்டுறபடியா தான் அப்ப இவ விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்ற ஒரு எடுகோலை எடுக்கலாம். சில ம். பெண்கள் டெலிபோன்ல நாங்கள் கணவன்மார் இருந்தால் ஒரு மாதிரி பேசுவார்கள், ஓ. கணவன்மார் இல்லை என்றால் ஒரு மாதிரி பேசுவார்கள். ம். ஏனென்றால் கணவன்மார் தடை, அதுக்கு தடை. அந்த பகுடி விட்டு யோக் பண்ணி சரி. சிரிச்சு கதைக்கிறது தடை. சரி. அப்படியே நில்லுங்கோ. ஈசன் அண்ணாவை எடுத்துக்கொண்டு வாரன். ஓகே சரியா? ஈசன் அண்ணா காத்திருக்கிற பாருங்க. வணக்கம் ஈசன் அண்ணா. வணக்கம் ஏன்னா வணக்கம் வணக்கம். ஆணாக எங்களுக்கு வந்த ஒரு அண்ணா அவர் தானே. ஆனபடியால் அவரை ஆமா. கேட்போம். அதனால்தான் எனக்கு நேரம் இல்லாட்டிக்கும் இதுல வந்துட்டு போகணும் என்ற ஒரு ஆமா. உந்தம் வந்துச்சுது. பெண்களின் நிச்சயமா. திறமைகளை வெளிப்படுத்த ம். சில கணவர்மார் தடையாக இருப்பதாக தெரியுது. சிலதை கொண்டு பலராக நீங்க கருத்தை ஏற்றி விட்டீங்கள் குதிரையில. அது கேட்கிறவர்களுக்கு தான் அப்படி இருக்கு. சிலர் நஞ்சு குடிச்சு சாகுறார்கள்.
ம். அந்த சிலர் செய்கிறதால சாகிறவங்கள் எல்லாம் நஞ்சு குடிச்சேன்ற ஒரு கருத்துக்கு வரலாமா? எங்களை நோயால சுற்றி சமர்ப்பா- இருக்கிறவர்கள் நோ- என்ற நோயால எடுகோல நான் எடுக்கிறேன் என்றால் உங்களுக்கு நோயால பாசானதை சொல்லுங்க. ஓ, 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 நோயால இறப்பார்கள், விபத்தால் இறப்பார்கள், பலவிதமான இதில் இறப்பார்கள். ஒருவர் 2 பேர் நஞ்சு குடிச்சு சாவாங்க, சூசைட் பண்ணுவாங்க. அதை கொண்டு நாங்கள் ஒரு பொதுத்தளத்தில இல்ல பொதுவாக அத கணவன் அது கிடையாது. சொல்லல. இப்ப ஒரு பெண் சமுதாய ரீதியில ஒரு திறமையை நான் வெளிப்படுத்த கதைச்சதுக்கு இல்ல, ரெடியா இருக்கிறது நான் தான் கதைச்சு முடிச்சதுக்கு பிறகு நீங்க அதுக்குரிய இதுகளை சொல்லுங்க. நாங்க 2 பேரும் மாறி மாறி கதைச்சா 2 பேரும் நாங்க சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கோம். இது இந்த தலைப்பை நான் 100% மாறுபாடாத்தான் இருக்கேன், ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியான ஒரு தலைப்பு எங்களையும் வாழும் சமூகத்தையும் கீழ்த்தரமாக வைத்து கதைப்பதாகத்தான் இருக்கு. இது இந்த நாட்டில் இந்த காலத்தில் எங்கட அடுத்த பிள்ளைகள் படித்து உத்தியோகம் பார்த்து அவர்கள் குடும்பமாகவும் அவர்கள பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குற நிலையிலையும் குடும்பங்கள் விருத்தியாகி எல்லா விதத்திலையும் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள். அப்படியாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தலைப்பு முழுதாக முரண்பட்ட ஒரு தலைப்பு. இதை எடுத்து நாங்கள் வாழும் சமூகத்தில் பிற சமூகத்தினரிடையே இந்த தலைப்பை கூறினால் அவர்கள் சிரிப்பார்கள். சிரிப்பை விட வேறொன்றும் அல்ல. நாங்கள் இப்பவும் குண்டானுக்க குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, உங்களை புருவாகையே காட்டுறோம், நீங்க சொல்லுங்க. ஒருவர் 2 பேரை காட்டு. அது நான் அந்த ஒருவர் 2 பேர் போல் மற்றவர்கள் இருக்கக்கூடாது என்றதுதான் எடுகோள் அண்ணன். அதை யோசிக்க உங்களுக்கு இருக்கலாம். நான் சரி, உங்களுக்கு பிடிக்காது, இது ஈஸ்வரன் அண்ணாவின் கருத்து, அவருக்கு மட்டும் பிடிக்கல என்று சொல்லலாம். நான் சொல்றது எந்த கருத்து மட்டும்தான். நான் பார்த்தது, நான் அறிந்தது, நான் பழகியதைத்தான் நான் கூறுகிறேன். ஆனா சொன்னா 50% இருக்குதுண்டு நாங்களும் பாக்குறோம். மன்னிக்க வேணும் நகுலா அவர்களே, நான் கருத்து கருப்பெடுக்கவில்லை. அப்படி ஒரு தகவலை நான் அறியவும் இல்லை. அப்படியான ஒன்று கருத்து கணிப்பு தகவல், முற்று பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தகவல் காட்டுங்கள். எவரும் தான், நீங்கள் இல்லை, எவரும். எங்களுக்கு அனுபவமானவர்கள். அப்படி இல்லாத நேரத்துல நான் எப்படி சொல்லுவேன் 10%, 50%, 60%? இல்ல தெரியும் தான் எங்களுக்கு ஒரு அளவுக்கு. எங்களோட பழகுறாக்கள் நீங்க பழகுற நீங்க அறிந்தவர்களுக்கு நடக்கலாம். அதை நான் அதைத்தான் கொண்டு வரோம். ஏறிப்பாண்டு இப்ப நீங்க சொல்றீங்க இளம் பிள்ளைகளுக்கு, நாங்க இளம் பிள்ளைகளுக்கு கதைக்கையில ஏன்னா இளம் பிள்ளைகள் இப்ப சரிக்கு சமனாக ஓரளவுக்கு வந்துட்டார்கள். எங்களுக்கு கீழுள்ள 50 வயது 55 வயசு ஆக்களுக்கு இப்பவும் கணவன் தடை. ஏனண்டா அங்க போக வேண்டாம், அங்க கதைக்க வேண்டாம். நான் மறக்கிறேன். இப்ப பிள்ளைகள் நாங்கள் பெரியாக்கள் நடவடிக்கைகள் இது திருத்த இல்லையா? இப்ப பெரியவர்கள் விடுற தவறையோ குறிக்கப்பட்ட தவறுகளை குறிப்பிட்டு பிள்ளைகள் திருந்தவில்லையா? பெரியவர்கள் இருக்கிறார்கள் பல பேர் பெற்றோர் பிள்ளைகள். ஆனால் அதே நேரம் அந்த ஆண் திருந்தாம இருக்கிறாரு. அதுதானே இப்ப பிரச்சனை. பிள்ளைகள் சொல்லியுமே சில ஆண்கள் அப்பாமார் தானண்ட ஒரு ராங்கியில நிக்கலாம். இதனால தாய்மார்கள் கஷ்டப்படுறதே நாங்கள் பாக்குறோம். நீங்கள் பார்க்கலாம், ஆனால் அது உங்கள் கருத்து. என்னை பொறுத்தளவில் நான் காணவில்லை. அப்படி முதல் இருந்ததுதான். இப்ப அடி என்ன, இப்ப அங்கிருந்து நாங்கள் இந்த நாட்டிலேயும் இந்த நாட்டு உணவு உடை முறைகளிலும் இந்த குடும்ப வாழ்வியலிலும் நாங்கள் சரியாக இன்னும் கற்றுக்கொள்ளாம ஊருக்காமல் இருக்கிறோம். நீங்க திருந்தேல எங்கள் வயசாக்கள் கூட இன்னும் திருந்தாம இருக்கணும் நிறைய பேர். ஏனண்டா நான் இருக்கலாம், நான் இல்லை என்று இல்லை. நான் கண்டதுல நான் நல்லா அந்த தொங்கலிருந்து இந்த தொங்கல் மட்டும் இந்த நாட்டிலையும் நம்ம நாட்டிலையும் வாழ்ந்தவன், தொழில் புரிந்தவன். நான் இந்த தலையங்கத்துக்கு கீழே இந்த தலையங்கத்தில் 100க்கு 100% இது உண்மையாண்டு கேட்டதுல உண்மையல்ல, உண்மையற்ற
ஒரு தலைப்பு. ஓகே, அது ஆனால் இந்த உங்களுக்கு மட்டும் தலைப்பு முன்னேற்ற தலைப்பு. நன்றி. இந்த தலைப்பும் இந்த தலைப்பிட அம்சமும் கொண்ட பல தடவைகள் பல தலைப்புகள் இல்ல, இந்த அப்படி பல தடவை இப்படி நான் ஒரு நாளுமே கொண்டு வரையில. உங்களுக்கு தலைப்புகளை ஒழுங்கா நீங்கள் அந்த பெட்டிக்கு இருக்கு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஒரு நாளும் வந்த தலைப்பை நான் கொண்டு வரையில. உங்களுக்கு அப்படி இருக்கும். தயவு செய்து நீங்க அந்த தலைப்பை பற்றி சொல்லாதீங்க, உங்களோட கருத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எனக்கு இந்த தலைப்புல உடன்பாடு இல்லை நகுலா கதைக்க, ஆனாலும் இதுதான் கருத்துன்ட்டு போகலாம். அதுக்காக தலைப்பு பிள்ளையண்டு எத்தனை பெண்களுக்கு அந்த தலைப்பு சரியாக இருக்கிறது, உங்களுக்கு ஏன் பிள்ளையண்டு இருக்கிறது என்றது எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு என்னோட சண்டை போட வேணும். பெண்கள் தினத்திலோ பெண்களை பற்றிய குறிப்பாக சிறப்பு தினங்களிலேயோ இந்த தலைப்பு இது இந்த கருத்துப்பட பல இல்ல, நான் கொண்டு வரையில. ஏண்டா நான் தான் தொகுப்பாளர். 1062 தலைப்பு வச்சிருக்கிறேன். அவளாம் கம்ப்யூட்டர்ல இருக்கு. வேணுமெண்டா உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். வேணுமெண்டா நடாம நீங்க வந்தா சண்டை பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காட்டி நிகழ்ச்சிக்கு வராம விடுங்க. அல்லது ஒரு கருத்தை நல்ல கருத்தை மற்றவைக்கும் பயன்பட சொல்லுங்க. ஏண்டா எங்களுக்கு நாங்கள் செய்யறவங்களுக்கு நீங்க கொண்டு வந்த தலைப்பு போல ஏற்கனவே வந்த தலைப்பு ஏன் அப்படி குத்தி காட்ட வேணும்? நீங்கள் நல்ல விடயத்தை சொல்லி போட்டு போங்க. ஏன் இப்படி சமுதாய ரீதியில ஒரு குறிய சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்லுறேன், அப்படி இல்லாட்டி நான் உங்களை விருப்பம் இல்லாட்டி நீங்க நடாமன்னு சொல்லுங்க. நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து விடுபட்டு போறேன். ஏன்னு கேட்டா நான் கொண்டு வந்த தலைப்பை கொண்டதே இல்லை. இதுவரை காலம் இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கினோம். அவைகள் கூட ஏன் டீச்சர் நீங்கள் ஒரு எங்களுக்கு எல்லாம் கணவன் தடையா இருக்கு, எத்தனையோ இடத்துல நாங்க வர முடியாம இருக்குது, அப்படி தலைப்பை கொண்டு வந்திருக்கலாமே என்று கேட்ட பெண்களுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்காக இல்லை என்று சொல்லக்கூடாது. சரி, அப்படி என்று சொன்னால் நகுலா, நீங்கள் எத்தனை நீங்கள் சந்தித்தவர்கள் அழைத்தவர்கள் இப்படி சொன்னவர்கள் பாருங்க. இப்ப என்னோட படிக்கிற எத்தனை பேர் இந்த ரேடியோக்கு நான் தர சொல்லி எத்தனை நான் கேட்டிருப்பேன். அவர்கள் என்ன சொல்வார்கள்? டீச்சர் எனக்கு விருப்பம், உங்களோட கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா டீச்சர் எங்கட இவருக்கு நான் எதுவும் கதைச்சா அப்ப அதை அவர் திருப்பி வந்து எனக்கு சொல்வார், நீ ஏன் இப்படி கதைச்ச, இது ஏன் இப்படி சொன்ன, அந்த அவன் குடும்ப விடயத்துல இருக்கிறபடியா அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப ஆனா சொல்லிச்சது உண்மையிலேயே நாங்கள் எத்தனை பார்த்த நாங்கள் ஆனபடியா அப்படி இருக்கண்ண. நீங்க அதுக்காக நீங்க ஒரு ஆள் ஒரு நிகழ்ச்சிய செய்கிற ஆளுக்கு நீங்கள் வந்து ஒரு உத்வேகம் அல்லது ஒரு ஊக்கம் கொடுக்க வேணுமே ஒழிய நீங்க கொண்டு வந்ததுல பார்த்தாங்க ஏன் அரைச்சமாகத்தான் இதே பிரச்சனை இன்னும் ஒரு நாளும் அது நடக்கலாம் தானே, இல்லையண்டு இல்லை. ஆனா நான் கொண்டு வந்ததுல இப்ப கொன்றையில என்ன எல்லாரும் என்ன கேட்கிறேன், நான் குழந்தைகள் சார்பான ஒரு ஆசிரியர் தானே, என்ற அவியலோடு தான் பழகுறேன். ஆசிரியத்தையும் ஆசிரியரும் அதை தவிர்த்து நாங்கள் அதை தவிர்க்கலாம். அதே பாணியில தான் 36 வருஷம் பிள்ளைகளோட தான் பழகுறேன். நானும் ஆசிரியரா இருந்தேன். நான் ஆசிரியர் என்று நான் கதைப்பதே இல்லை. பொறுங்கோ, நீங்க சரி விடுங்க இந்த நேரத்தை மற்றவை காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நான் சொன்னது வந்து இதே கருத்துப்பட பல தடவைகள் நான் எடுக்கல. நான் அடிச்சு சொல்லுவேன், எடுக்கவே இல்லை. அப்படி இது தடவை எந்த ஒரு ஆணையும் நான் தடியா கொண்டு வரேன். ஏன்னு கேட்டா இப்ப நடந்தபடியா தான் நான் கொண்டு வரேன். ஒரு நாளும் தன்னும் ஆண்கள் தடியா இருக்கிறான் இந்த குடும்ப விடயங்கள்ட்ட நான் கொண்டு வரவே இல்லை. நான் கொண்டு வந்து தாரன். சரி, நீங்க கொண்டு வந்து போடுங்க. நீங்க கொண்டு வந்து தலைப்பு வந்து ஓகே. அதுக்கான எத்தனை தரம் சொல்றீங்க முடியுங்க. அசாதாரண ஒரு சமூகத்தில் முன்னேறி இப்ப ஒரு சமுதாயத்துல ஒரு பெண் முன்னேறதுக்கு முதலாவது பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே இவரே தடையா இருக்கிறார் பாருங்க. ஒரு பெண் நல்ல ஒரு தலைப்பை கொண்டு வந்து அதை நல்ல ஒரு வடிவா முடிக்கிறதுக்கு இப்படியான ஆண்களே தடையாக எங்களுக்கு இருக்கணுமே. அதே இந்த தலைப்பு உதாரணமாக நிரூபிக்கிறது என்பதையும் இந்த நீங்க விடுங்க நீங்க சொல்ல சொல்ற நல்ல கருத்துக்களை நான் எதிர்க்கிறேன் நீங்க சொல்றீங்க. நான் நல்ல கருத்தை சொல்லத்தான் எப்போதும் வருகிறேன். தீய கருத்தை சொல்லுங்க. நீங்க இப்ப நான் வந்து இதுல முரணாகவும் முரணாக சொல்ற கருத்தை சொல்லுங்க. இன்னத்துக்கு தலைப்பு சரியில்லை. நான் என்ன முரண்பாடு நான் சொன்னதுல என்ன முரண்பாடு? எனக்கு முரண்பாடு நீங்கள் உங்களோட கருத்தை இதுதான் நகுலா என்ற கருத்து. ஓகே, ஆண்கள் சார்பில பிழை இல்ல, தடை இல்ல, நாங்க விடுறோம் சொல்லிட்டு முடியுங்க. நீங்க என்ன செய்யறீங்க? அது தலைப்பு சரியில்லை, கொண்டு வந்த தலைப்பு. இது ஏன் குத்தி குத்தி இப்படி சொல்றீங்க? நான் கொண்டு வந்த தலைப்பு கொண்டறவே இல்லை. எல்லா நேயர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களே லிஸ்டில பாக்கட்டும். நீங்கள் ஒரு ஆள் கூறுகிறீர்கள், இல்ல ஒரு ஆள் இல்ல, உலகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விளங்குதா? நீங்கள் சரி நிப்பாட்டுங்க. என்னோட தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில தான் மற்றவர்கள் கலைக்க வராங்க, மற்றவர்கள் கலைக்க வராங்க, மற்றவர்கள் இருக்கிறார்கள், நான் தடையா இருக்கிறேன். இதிலே ஆண்கள் வந்து இவ்வளவு தடையா இருக்கு. என்ன வைத்து ஆண்களை
ஆண்கள் நீங்க இப்ப சமூகம் தான் நீங்களே எங்களை கொண்டாடுது. தடுக்கிறீங்களே, எங்கட திறமைய கொண்டு வரைக்க நீங்க இனிய சொல்றீங்க. மதிய வணக்கம். இனிய மதிய வணக்கம் வாணி நவலா இருவருக்கும். தயவு செய்து வணக்கம் கோசலா, வேற வாக்குவாதம் என்பது பெரிய விபரீதத்தை கொண்டு வரும். மாணவடியாக ஈஸ்வரன் அண்ணா ஒரு ஆள் தானே, அவர் ஆணாக இருக்கிறார். அப்ப அவருக்கு வந்து ஆண்களை பற்றி தானே அவர் கதைப்பார். ஆனபடியாக 2 பேரும் விட்டு கொடுத்து கதைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முதல் படியாக உண்மையாகவே பெண் அடிமை என்று வதைக்கப்பட்டு வாழ்ந்த காலம். உண்மையாக நான் இன்றைக்கு ஒரு கவிதை எழுத போறேன். அடுத்த தலைப்புக்கு பாவேந்தர் பாரதிதாசன் பார்வையில் பெண்ணியம் உண்டு. அப்ப அந்த தலைப்பை நாங்க திரும்ப கொண்டு வரோம்னு சொல்லிச்சுன்னா, உண்மையா அந்த பெண்ணியம் வந்து படுற கஷ்டங்கள் துன்பங்கள் யாருக்கும் தெரியாது. உண்மைதான். அத உள்ளுக்குள்ள பூட்டி வச்சுதான் வெளியில நடமாடுறார்கள். மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப சில பெண்கள் முன்னுக்கு வர ஆண்கள் தடையா இருக்கணுமோ இல்லையோ? கன இடங்கள்ல அப்படி இருக்கணும். அதை வெளிப்படுத்துற இல்ல. பெண்கள் வந்து அதை கணவனை விட்டு கொடுத்து கதைப்பதும் இல்லை, வெளியில சொல்லுவதும் இல்லை. ஆனால் அவர்கள் வதைப்படுகிறார்கள். உண்மைதான். ஆமா, எவ்வளவோ திறமையால் அவர்களுக்குள் ஒளிந்து கிடக்கின்றது. ஆனால் இளம் சமுதாயம் அதை வெற்றி ஈட்டி கொண்டு போகின்றது. ஆணும் பெண்ணும் சரிசமனாக நின்று செயல்படுறபடியாக வெற்றிய ஈட்டி கொண்டு போறார்கள். ஆனா எங்களுடைய இந்த சமுதாயங்கள் பெண்ணடிமை அழிந்து போக வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இப்ப உங்களோட வயசு உள்ள சமுதாயம் தான் இப்ப அதிக அளவு அப்படி இருக்கணும். இப்ப உண்மை அது இப்ப சொன்னா தெரியாத. ஆனா கன இடங்கள்ல வந்து எவ்வளவோ திறமை படைத்த பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியில வாரத்துக்கு அந்த இப்படி ஒரு குடும்ப தடையல் வந்து இருக்கிறதாலதான் வெளியில வராம இருக்கிறார்கள். நிச்சயம். அப்ப அது அவர் ஆணாக இருக்கிறோடைய அவருக்கு தெரியாது. மற்றது நாங்கள் சொல்லவும் கேட்கிறாரு இல்லையா? வாக்குவாதம் இப்ப இந்த நேர் அழகாக அருமையாக நிஜமான ஒரு உங்களுக்கு தெரியாம இருக்கு. அத நீங்க குறுக்கால கதைச்சு மற்றவங்கள மனதை புண்படுத்துற நீங்கள். உங்களோட கணவர் ஒத்தாசை அந்த வழியத்தான் நீங்கள் இதுல இருந்து கதைக்கிறீங்க. உங்களோட குடும்பத்தில இந்த தலையங்கம் அப்ளவண்ணு பட இல்லை, எந்த குடும்பத்தில இது வந்து அப்ளவண்ணு பட இல்லை. நான் அப்படி சொல்ற உலகத்துல எப்படி இருக்காங்க சமுதாயத்துல நான் அதை மறக்க இல்லை. பட்டறிவு இப்ப நாங்கள் வயது வந்தவர்களாக இருக்கின்றபடியாக பட்டறிவு பட்டுத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் அம்மா பேத்தி பேரன் அப்படி எல்லாம் கண்டு கழித்து வந்தார்கள். ஆனபடியா அதுக்குள்ள உண்மையா பெண் அடிமை இருந்தது, பெண்கள் கஷ்டப்பட்டவர்கள். ஆனா இப்பொழுது அது வந்து நிவர்த்தி செய்யப்படுகின்றது. வெளியுலகத்துல வந்துட்டார்கள் பெண்கள். அவர்கள் தங்கள் திறமையை காட்டுகிறார்கள், கணவன்மார் ஒத்துழைக்கிறார்கள், சரிசமனான பங்களிப்பு வேலை செய்கிறார்கள். அப்ப அந்த பெண்களுக்கு கொஞ்சம் விடுதலை. ஆனா பெண் அடிமை இல்லை என்று நான் சொல்லவில்லை. அந்த காலத்தில் இருந்தபடியாத்தான் பாரதியாரும் பாரதிதாசன் இன்னும் பல புலவர்கள் படித்திருக்கிறார்கள், இதுகளை படைத்திருக்கிறார்கள். இருந்தது, நான் அதை எதிர்க்கவில்லை. அந்த காலத்து மாதிரி இந்த காலத்துல இல்லை. இந்த காலத்துல கணவர்மார் தடையாக இல்லை என்ற கருத்துப்படத்தான் நான் கூறினேன். இப்ப எல்லா கணவர் மேரும் கோசலா ஞானத்துக்கே கணவர் தடை தெரியுமா? கோசலா உங்களையும் இதையும் சொல்லுங்க. நீங்க இது தப்பு. ஒரு தடவை குறிப்பிட்டு ஒரு பொது ஒருதரண்ட ரீதியில ஒருவரண்ட ரீதியில இல்ல, கன குடும்பங்களை நாங்க பார்த்து இன்றைக்கு பெண்கள் வந்து வெளியில வந்து வாய் திறந்து கதைக்க முடியாமல் கன பேர் இருக்கிறார்கள், இல்லையாண்டு இல்லை. ஆனால் எங்களுடைய நவலா சொன்ன மாதிரி 50 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் தான் கூட. அப்படி அவர்கள் வந்து ரத்தத்தில் ஊர்ன மாதிரி, ஊர்ல இருந்த வரைக்கும் ரத்தத்துல ஊர்ன மாதிரி ஒரு நிலப்பாடு இருக்கிறதால அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இனி வரும் காலத்துல அப்படி இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அப்படி ஒரு பெண்ணை அது சரி. எங்க இப்ப 50 வயதுக்கு பிறகு உள்ளவையதான் நாங்கள் இப்ப பாக்குறோம். வயதை குறிப்பிட்டு தலையங்கத்தை போட்டிருந்தா நான் இவ்வளவு நேரம் கழிச்சிருக்க தேவையில்லை. நீங்க முதல் வரைக்க கேளுங்க. நன்றி, வணக்கம்.
ஒரு வயதை போட்டு நீ இங்க கதைக்கிறத ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு வயதை போட்டு தலையங்கத்தை போட்டுருந்தா நான் இதுல கதைக்க வேண்டிய அவசியமே அது இல்லை. இளம் நன்றி, பிள்ளைகளுக்கும் வணக்கம். இருக்கண்ண சில பேர். ஆமா, அது நீங்க சரி. தலையங்கத்தை போடுறீங்க, அப்புறம் தலையங்கத்தை மாற்றுறீங்க. நாங்க மாத்தையில இப்ப சொன்னது நாங்கள் மாற்றுறது ஏனென்றால் தானே. இல்லையே நான் பொதுவா சின்ன சரி சரி, பிள்ளைகள் இதெல்லாம் எடுத்தேன், பொதுவா தான் இதெல்லாம் எடுத்தேன். கதைக்க வேண்டியது நீங்களே மாற்றுறீங்க கதைக்கக்குள்ள. இப்படி கதைக்கிறீங்க. நான் அறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். ஆம், கருத்தண்டா கருத்தா இருக்கணும். சும்மா கருத்தை விட்டுட்டு எங்கட தலைப்புல நாங்க தலைப்பு பொதுவா சரி, தான் கொண்டு நவலா நவரா நவலா நீங்கள் அவர்களே, வந்து நான் எதிர்கருத்து மீண்டும் முடிஞ்சது சொல்கிறேன், முடிஞ்சது. நீங்க விட தாக்க பெறுங்க. வேண்டாம். ஒருதலை தனிப்பட்ட முறையில் தாக்க வேண்டாம். நீங்களும் தாக்க தனிப்பட்ட வேண்டாம், நீங்களும் விட முறையில் பெறுங்க. தனிப்பட்ட முறை இது நீங்கள் மூன்றாவது சந்திப்பவர்களை தடவை. கொண்டு இது நீங்கள் மூன்றாவது சந்திப்பவர்களை தடவை. கொண்டு நான் சொல்றது, இது மூன்றாவது நீங்க தடவை. நீங்க சந்திக்கிற ஆக்களை பொறுத்தார் பூமி கொண்டு ஆழ்வார், பொறுத்தார் நீங்கள் பூமி சந்திக்கிற ஆழ்வார். நீங்கள் சந்திக்கிறார்கள் உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், நீங்க சந்திப்பவர்களின் வாழ்க்கையை கொண்டு பொதுவான ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அது அதுதான் உங்களுக்கு நான் வரையில கூற வரேன். நான் பொதுவான முடிவுக்கு வருவேன். நீங்கள் பங்கு பெற்றாம விடலாம் அல்லது நீங்கள் சொல்ல விடலாம். உங்களுக்கு அது பொதுவான முடிவா இருக்காது. எனக்கு நான் ஆய்வுக்காகத்தான் இது கொண்டு வரேன். நான் இது என்னுடைய நிகழ்ச்சி. நீங்க நான் ஆய்வு இதையும் செய்து சொல்லுவேன். PhD செய்து டாக்டரேட் பண்ணி அதுக்கு மேலேயும் போகலாம். அது விஷயம் வரும். உங்களை நீங்க சொல்ல தேவையில்லை. நான் சொல்றது, இந்த காலத்துல நாம் வாழும் வாழ்வியலின் படி இது இல்ல என்றதான் நான் ஓகே, நன்றி, வணக்கம். உங்களுக்கு இல்லையா நீங்கள் அவர் இப்ப ஈஸ்வரனா சொன்னது சரி. இந்த காலத்துல அப்படி இல்ல வாழ்வியல்ல. இப்ப இந்த ஆனா காலத்துல அதே நேரத்துல எங்களோட கருத்துக்களை இளம் சமுதாயம் கேட்குமா என்பதும் தான் இந்த காலத்துல நாங்கள் அது கேக்குற பிள்ளைகள் தானே கேக்குது. இந்த காலத்துல இந்த தலையங்கம் போட்டதும் இந்த காலத்துல நீங்களும் வாழ்றீங்க, நானும் வாழ்றோம். இந்த காலத்துல கதைக்கின்றோம். அதை நீங்கள் பெருசி நான் சிறுசு என்ற மனநிலையில் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நாங்க பெருசு நாங்க சிறு நாங்கள் அப்படி நடத்தையில சமுதாயத்துல நடைபெற விடயங்களைத்தான் சமுதாயத்தை தான் நானும் கதைக்கிறேன். ஒரு ஆணா இருக்கிறபடியா அவர் எப்படி ஒத்துக்கொள்ள மாட்டார். இல்ல, அப்படி நினைக்க வேண்டாம். அப்படியாக நினைக்கிற பெண்களும் வாழ்க்கைக்கு இப்படியான தலையங்கத்துக்குள்ளதான் குடும்பமா இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் அறிந்த அளவில கூடுதலான ஆக்கள் பழமை, அதாவது 50 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள், கூடுதலான ஆக்கள் அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட முடியாம கட்டுக்கோப்பாக வாழணும் என்பதற்காக அடங்கி ஒடுங்கி வாழ்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. விடுகிறார்களே இல்லையே பல பேர். சமுதாய சுதந்திரமோ நாட்டு சுதந்திரமோ நான் எடுக்க வேணும். நீங்க நன்றி, வணக்கம். நாட்டின் சுதந்திரமோ ஒரு இனத்தின் சுதந்திரமோ பெற்றது பெண்களின் பங்கு இல்லாமல் இல்லை. பெண்களின் பங்கு வேற. இப்ப இவர்கள் பல விடயங்களுக்கு சில ஆண்கள் அந்த பெண்களை விடுகிறீல முன்னோக்கி. ஓகே, நீ நல்லா செய், அல்ல உன்ற திறமையை வெளிப்படுத்த, அல்ல சமுதாய மத்தியில நீ ஒரு நல்ல பெயர் எடுத்து நல்ல கட்டிக்காரியா வா என்ற அளவுக்கு ஊக்கம் கொடுக்கிற வீதம் குறைவென்றுதான் நான் சொல்றேன். அதனால ஏன் அந்த தடை, ஏன் அந்த ஆண்கள் தடையாக இருக்கிறார்கள்? பெண்கள் முன்னுக்கு போனால் எங்களோட குடும்பம் பாதிக்கும் என்று நினைக்கிறார்களோ அல்லது பிள்ளைகளுக்கு. ஆனா என்ன தாக்கி கதைச்சிங்கன்னு சொன்னா தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தையும் என்னையும் தாக்கினா உங்களையும் தாக்கி அதுக்கு முரண்பாடா கதைப்பேன். தனிப்பட்ட முறையில் என் கருத்தை கொண்டு என்னை தாக்காமல் நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை நீங்களும் எங்களை தாக்காமல் என்ன என்னை பாதிக்காமல் என்னை பாதிக்காமல் அவர்களே இது சண்டை இல்லை. நீங்கள் சண்டையை ஆக்கி கொண்டீர்கள், சண்டையாக கருதுகிறீர்கள். நீங்கள் சண்டையை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள், சண்டையாக கருதுகிறீர்கள். அதைத்தான் நான் கூற வரேன் உங்களுக்கு. எங்கேயும் விவாதத்தை விரிவாக்குறது நீங்கள் தான் அதுக்குரிய காரணம். எனவே நீங்க நல்ல அங்க பாருங்க, இப்ப சொன்ன வசனமும் நான் நல்லவன் அல்ல, நான் கெட்டவனாக இருக்கலாம். நகுலாவர்களே, நானும் உங்களை விட கூடுன இடங்கள்லையும் பலரோடையும் உங்களை விட கூட மற்ற நாடுகள்லையும் நான் சரியான ஒரு உத்தியோகம் பார்த்து வந்தவன் நான். சரியா? நான் என்ன போல நான் இந்த நிகழ்ச்சியை விட்டு போகிறேன். எனவே நீங்கள் வார கிழமை தொடக்கம் குடும்ப கோரியை நடத்துவார். ஓகே,
நீங்க எனக்கு ஓட பண்றீங்க. ஓகே, நீங்க நடத்துங்க. நீங்கள் நீங்க ஏனண்டா நீங்க நீங்கள் தான் நீங்க நீங்க எனக்கு ஆர்டர் பண்றீங்க. உங்களுக்கு நடத்துங்க. ஆர்டர் பண்ணல இந்த உங்களோட நிகழ்ச்சிய உங்களோட ஸ்தாபனம், வணக்கம் 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 உங்களோட அதிபர் ரேடியோ, வந்துட்டார் கேளுங்க. உங்களோட டிவி, இந்த ஸ்தாபனம் உங்களோட. இந்த நீங்க எனக்கு ஆர்டர் பண்றீங்க. ஈஸ்வரனா ஏன் இங்க வந்து குழம்புறாருன்னு கேளுங்க அதிபர் அவர்களே. இல்ல அது இல்ல அது இல்ல. நான் ஒரு நேராக ஆரம்பத்திலிருந்து கேட்டுருக்கிறேன். இவ்வளவு நேரமும் வீணா போச்சு, எனக்கு சலிச்சு போச்சு நிகழ்ச்சி. ஓ, அது சரியில்லை. அதை தவிர்த்து கொள்ளலாம். ஈஸ்வரனா இந்த காலம்ன்றதும் இளையவர்கள் என்றதும் வேற. அது ஒரு பக்கம். ரெண்டாவது நவலா அவர்களே, இவர் வந்து கருத்து சொன்னா, இவரோ நான் ரெண்டு பேரும் நான் கருத்து சொன்னா, நீங்கள் எந்த கருத்தை கேட்டுட்டு நேரம் முடிஞ்ச உடனே நன்றி வணக்கம் சொல்லி விடுங்கோ. ஏனெண்டா கருத்து சொல்றது இப்ப நாங்க நினைச்சதை மற்றவே சொல்லணும் வேண்டும் இல்லை. ரெண்டு பக்கமும் பாக்கிக்கல, ரெண்டும் நடந்தது. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு காலம ஒரு ஒரு நிகழ்ச்சியில ஒரு இளையவர் வந்து தந்த கருத்துக்கு உடன்படாத எல்லாரையும் பேசி கலைக்கிறார். உங்களுக்கு விழாதான் புரிதல், உங்களுக்கு விழாதான் அறிவு, ஒடுங்க போடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து முல்லைத்தீவுல இருந்து வந்து கேட்டாரு, உனக்கு என்ன புரிதல் இருக்காரு. சரி, அது மாதிரி இப்ப அதை சலிச்சு போய் அந்த வானொலியின் இயக்குனரை நான் போன் பண்ணி இதை பற்றி கதைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க பாமூத்திலையும் அதே நடக்கும். தயவுசெய்து வேணாம், மீதி இருக்கிறவையில விடுங்கோ. என் அங்கால மருத்துவர் நேரம் ஈஸ்வரர் என்ன இளையவர்கள் என்றது வேற, அடுத்த சந்ததி வேற, இன்றைய காலம் வேற. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட பெண்கள் இணைந்திருந்த இந்த காட்சியில விடைபெற்ற கணிசமானோர்கள் வீட்டில் கணவனுடைய எதிர்ப்பின் காரணமாகத்தான் விட்டார். ஒரு பெண்ணுக்கு அடிச்சு, அவர் இன்றும் தொகுப்பாளரா இருக்கிறார், அவருக்கு அடிச்சு ஹெட்போன் போட்டு தான் கேட்பார். அவர் இருந்தா வந்து சாட்சி சொல்லுங்க. அவருக்கு அடிச்சு இப்பவும் ரேடியோ என்று காதோட சேர்த்து ஹெட்போனை அடிச்சு காதும் ஏதோ கிழிஞ்சு ஹெட்போனும் உடைஞ்சது, ரேடியோ தூக்கி இல்லத்துல அடிச்சது. பிறகு ஒரு புத்தக வெளியீடு வேற, வெளியால் ஒழிச்சு நின்று பார்த்த கதைகள் இருக்கு. சிறப்பு குழந்தைகள்ல பாக்குறோம். அம்மாக்கள் தான் வாரது, அப்பாக்கள் வாரதில்லை. நீயாச்சு உண்ட பிள்ளையாச்சு எந்த பக்கம் காட்டுக்கு, இப்படி கணக்க உதாரணங்கள் இருக்குது. இளைய பிள்ளைகள் இருக்கா? இந்திரா அவர்கள் சொன்னது வந்து இளைய பிள்ளைகளை பற்றி கதைக்கிறதும் இன்றைய காலம் என்று கதைக்கிறதும் வேறு. இன்று நாமும் வெங்கட வயதில் இருக்கிறோம். நான் இப்ப 70 வயதுல ஈஸ்டாம் பர்ஜஸ் ரோட்ல 7 வருஷத்துக்கு முன்னம் 70வது வயது கணவனை 64 வயது பெண் வந்து இலங்கை பெண் பர்ஜஸ் ரோடு என்ற இடத்துல அடிச்சு சாக்கொண்டார். ஏனென்றா இனி காணும் இனி விலத்து என்று சொல்லி அதை அவர் மீறின போது அவருக்கு அடிச்சது. உதாரணங்கள் பல பிறகு இருக்கலாம். ஒரே ஒரு கருத்தோடு நான் மற்றதுக்கு இடம்பெற்ற இப்படி நீடிக்க வேணாம்ன்றதுக்காக தான் உள்ள போயிருந்தேன். என்ன நடந்தது என்றால், இப்ப டிவோர்ஸ் எடுக்கணும், அது இளையவர்களையும் தனியே கதைப்போம், பெரியவர்களை தனியே. இப்ப இன்றைக்கு பெரியவர்களை மட்டும் எடுத்து காய்க்கிறதா சரி, இளையவர்கள் இல்லை. இதுல பெரியவர்கள் டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கான காரணங்கள்ல என்ன வடிவா தேடினோம்னா, இது 2-3 லோயருடைய கதைகளும் சில ஆண்டுகளுக்கு முன்னவே எங்களுக்கு கிடைக்கப்பெற்று. புருஷன்ட்டு இருந்து தப்போனும், வேற வழி இல்லை, ஆனா எனக்கு என்ன மாதிரி சொத்து வரும்ன்றது கேளுங்கன்னு சொன்ன போதுதான் அந்த விவரங்கள் வந்தது. அவர்களால அப்படி இருக்கல. இன்றைக்கு சுதந்திரமாக சமூக வலைதளங்கள்ல இருந்து அப்படியே அண்ணாந்திருந்து பேசுற பெண்கள் அவ்வளவு பேருமே டிவோர்ஸ். ஒரு 1-2 பேரை தவிர கணவனோட வர்றது. ஏன் இந்த காட்டுலைக்கு கணவனோட வர்றது இல்ல? எல்லாரும் சம்மதம் வேண்டும் இல்லை. சில பேர் கணவன் வேலைக்கு போன அப்புறம் இங்க இணைகிறார்கள், இன்று வரை இருக்கிறார்கள், தொகுப்பாளர்கள் இல்ல இருக்கிறார்கள். அண்ணா அதனால அப்படி கதைக்காம கதைக்க விடுங்க. நாளாரும் கேட்டதை போல என்னுடைய இல்ல, அது சரி, அது பழச போஸ்ட்மார்ட்டம் செய்யாம வந்தால் இனிமேல் காலத்துல கருத்தை சொல்லிட்டு விடை பெற்றுட்டால் அது எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க அதை சொன்னீங்க அதுதான் சரியாக இருக்கும். பர்சன்டேஜ் உங்களோட சுற்றாடல்ல உங்களுக்கு அதிகம் பேரே தெரியல, அவளோட சுற்றாடல கணக்கவே தெரியுது. மற்ற உறவுகளும் சொல்ல கேட்போமே கொஞ்சம், அவையில சுற்றாடலில் நடக்கிறது கேட்போம். நன்றி, மன்னிக்கோணும் இடையில போன்றதுக்கு. மிக்க நன்றி அதிபர் அவர்களே. மிக்க நன்றி. சரி, கோசலா முடிச்சுட்டீங்களா நீங்கள்? ஆனா நீங்கள் உங்களை இடையில நான் நிறுத்தினான், சில பேர் விட பெற்றுட்டார்கள். ஆனா சொல்லுங்கள் நீங்கள் உங்களோட கருத்தை. அதிபர் அவர்கள் சிறப்பாக சொல்லி இருக்கிறார். ஆனபடி நாங்கள் தொடர்ந்து இதை கதைப்பதற்கு இல்லை. என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்தேன். இன்னும் இருக்கின்றார்கள் குடும்பத்தில்
ஆண்கள் பெண்களை முன்னுக்கு வர விடாமல் இன்னும் இருக்கின்றார்கள். அதுக்காக நானும் எல்லா ஆண்களையும் சொல்லவில்லை. நிச்சயம். ஆமா. இன்றும் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. இது இந்த என்னத்துக்காக தடை செய்கிறார்கள் என்றதான் நாங்கள் அறிய வேணும் என்றது என்னுடைய ஒரு இது. ஓ ஏன் அதை அதான் நான் முதல் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லி இருந்தேன். ஒரு பெண் முன்னுக்கு போய் அவ உயர்த்தப்பட்டால் சில ஆண்களுக்கு பிடிப்பதில்லை. ஒரு பெண் எங்கேயுமே கதைத்தா கூடி சில ஆண்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, காது கொடுத்து கேட்பதும் இல்லை. ஆமா. சில பேர் அப்படித்தான், சில பேருக்கு அது பிடிக்காது. சில ஆண்களுக்கு மனைவி காருக்கு முன் சீட்ல இருக்கிறதே பிடிக்காத ஆண்கள் இருக்கிறார்கள் இன்று வரையும். ஆனா அது சில பேருக்கு வெளியில தெரியாம இருக்கலாம். இன்று பெரும்பாலான வயதான குடும்பங்கள் தங்களுக்கு நடக்கிற கொடுமையை வெளியில் சொல்லாமல் சமாளிச்சு போறதுதான் பார்க்கின்றோம். நாங்கள் நிறைய பார்க்கின்றோம். ஆகவே இரண்டும் இருக்கின்றது என்று சொல்லி நான் என்னுடைய கருத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உண்மையிலேயே இருக்கின்றது என்பது உண்மையான ஒன்றுதானே. நானே ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஆசிரியர் தமிழ் பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கின்றார். ஆனால் அவ என்னோட கதை கேட்க நன்றாகத்தான் கதைப்பார். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் இந்த ஒரு சின்ன கருத்தை ரேடியோவில வந்து மக்கள் மத்தியில சொன்னீங்களா இருந்தால் அது ஒரு விழிப்புணர்வா இருக்கு வேணும். ஐயோ நான் வரையில அதை சொன்னாலே வந்து எனக்கு இங்க வீட்டுல சண்டை வந்து, அதாவது குடும்ப விடயத்தை நான் சொல்லி எவரையும் கேட்க மாட்டேன். அதாவது ஏன் அந்த ஆண்கள் அந்த பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் என்ற ஒரு விழிப்புணர்வை தான் கேட்டிருந்தேன். மிக்க நன்றி. ஆனா ஜீவா சொல்லுங்கள். நான் ஒரு தவற விட்ட கருத்தை சொல்லிட்டு போமன்னு நினைச்சேன். என்னன்னு சொன்னா, ஊக்கப்படுத்துவதை விட்டு உன்னால முடியாது, இது உன்னால செய்ய இயலாது, உனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் பத்தாது என்று சொல்லியே கீழே கொண்டு வந்துருவினா. ஒரு கட்டத்துல எங்களை அதாவது வந்து பெண்களை முன்னேற விடுறே இல்ல. அது ஒரு டிஸ்கரேஜ் பண்ணியே கீழே கொண்டு வர்றது. ஆனா தனிச்ச இயங்கேக்குல ஒரு பெண்ணால இயங்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லிக்கல. அவ்வளவு காலமும் அவ்வளவு இதுவும் முடக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு யார் காரணம்? ஆண்கள் தான் காரணம். ஆமா, ஊக்கப்படுத்துற தன்மை ஒரு ஆணுக்கு இருந்தா ஒரு பெண்ணின் வளர்ச்சி உண்மையிலேயே அபரிவிதமான ஒரு வளர்ச்சியா இருக்கும். என்ன ஏனென்றால் சில விடயத்துக்கு இப்ப செய்ய போறோம்டா உடனே நெகட்டிவா சொல்லி போடணும். அது நீ செய்ய அது சரியா வருதோ தெரியாது அப்படி சொல்லிக்கூட எங்களுக்கு கவலையா இருக்கும். ஏன் இப்படி நெகட்டிவா சொல்றீங்க, அதை பாசிட்டிவா சொல்லுங்க, உங்களால முடியும் என்று சொல்லுங்க. அப்ப முயற்சி செய்து நாங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு இது இருக்குது. நிச்சயமாக என்னன்னு சொன்னா சில பேர் சொல்லுவினம் என்ன சொன்னா ஒரு அதிர்ஷ்டம் இல்லையென்று சொல்லி ஒரு வேர்டு அதுவும் சொல்லுவார்கள் ஆண்கள். அதுவும் ஒரு பழக்கம் இருக்கின்றது. முடிக்கிறேன். நீங்கள் சொன்ன கணவர்மார் அமைக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு எனது அனுதாபங்கள், அதை தாக்கப்பட்ட பெண்களுக்கு எனது மிக மிக அனுதாபங்கள். அப்படியான ஆண்களை நானும் எதிர்க்கிறேன். ஆண்களை ஒழிப்போம். எனவே இப்படியான குணமுடைய கணவர்மார் அமைக்கப்பட்ட பெண்களுக்கு எனது அனுதாபங்கள். அதிபர் அவர் வந்து கூறியது போல் நேயர்கள் கதைப்பதை கேட்க வேண்டும், நேயர்கள் ஒழுங்காக கதைக்க வேண்டும். ஒரு நேயர்கள் வந்து முறையில்லாமல் கதைத்தால் இந்த ஸ்தாபனத்துக்கு, இந்த தொலைக்காட்சி, இந்த டிவிக்கு ஒரு அவமானமும் ஒரு அபகீர்த்தியான ஒரு முடிவு வரும். எனவே நாங்கள் எல்லோரும் இந்த நிலையத்தை, இந்த பாமுகத்தை ஒரு சிறப்பம்சமாக நடத்தி கொண்டு போக வேண்டும். நீ, நான், நாங்கள், நீங்கள் என்று கதைப்பதை தவிர்த்துக் கொள்ள வேணும். கணவர்மார், ஆண்கள் திருந்த என்னும் இடம் உண்டு. அதை நான் எதிர்க்கவில்லை. எல்லோரும் ஆண்களும் பெண்களும் தான் சமூகம். எனவே ஒருதற்கு மேலாக அல்ல, சமமாக வாழ வேண்டும். பாதிக்கப்பட்ட ஒரு சில பெண்களுக்கு, அப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கண்ட பெண்களுக்கு நான் மனம் வருந்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அடுத்து செல்வி நித்யானந்தன். வணக்கம். 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 வணக்கம், வணக்கம். எங்க போனீங்க காணையில? இல்ல, நான் நேற்றே சொல்லி இருந்தேன் வெளியில போட்டு லேட்டாத்தான் வருவேன். சரி சரி. நான் தலைப்பையும் கேட்கல, அதனால தான் நிப்பாட்டி போட்டு அதுல போய் பார்த்தேன் நான். அதுக்குள்ள நன்றி நன்றி நன்றி. இதில் வந்து ஒருத்தருக்கு தனிப்பட்ட கருத்துகள் அவரவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் சில இடங்களில் ரெண்டும் இருக்கிறது தான். சில பேரை இப்போதான் சொன்னா ஊக்கமும் ஆக்கமும்
ஒருவருக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஊக்கமாக நாங்கள் செய்யும் பொழுது அவர்களும் எங்களுக்கு ஊக்கத்தை தருவதால் தான் நாங்கள் தடையின்றி வருகின்றோம். செய்கிறோம். ஆனால் அதே இதில் போகாதே என்று சொன்னால் அது பிளாக்கா தான். அது போகாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இப்ப என்றாதால குடும்பத்துல சில பிரச்சனைகள் வருமென்றால் அதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்லது. ஆனா சில பேருக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அதை செய்யாமறதும் நல்லது. அதுக்காக சண்டை இல்ல பிடிச்சு பிரச்சனை அதுக்காக பட்டு விட்டு கொடுக்கத்தானே வேணும். அதான் நாங்க விட்டு பேருந்து கொடுக்கத்தான் வேணும். இப்ப உங்களுக்கும் உங்களோட கணவர் விட்டு கொடுப்பதனால தான் நீங்கள் இவ்வளவு தூரம் நீங்களும் முன்னேற்றமா இவ்வளவு தூரத்தில் இருக்கிறீங்க. இப்ப அந்த கருத்தை நாங்கள் வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்தவன் குடும்பத்துல அவன் விடையில்லை என்றதுக்காக நாங்கள் குறையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதே நேரம் அவருக்கு எல்லாத்துக்கும் எங்களையும் விடாயினம். அதான் எல்லாத்துக்கும் அதைத்தான் சொல்றேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உணர்ந்து நடக்கிறபடியால் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அது ஒரு தாக்கம் இல்லை. 4 பேர் சொல்லிருக்கலாம், 4 பேர் 4 விதமா இப்பவும் சொல்லத்தான் பார்ப்பான். அவனுக்கு வாய் இருந்தால் சும்மா இருக்காது, ஏதாவது சொல்லத்தான் பார்ப்பான். கேட்கிறவர்களும் புல, அது சொல்றவர்களும் அதை சிந்திக்காம சொல்வதும் புல. அப்ப அதால 2 பக்கமும் இருக்குதான், இல்லையென்றும் இல்லை. தடை இருப்பதனால் தடையை மீறி வாரதும் சில இடங்களில் சில பெண்களுக்கு அது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனா சரியான கஷ்டம் சிலவன். இன்னும் சில ஆண்கள் சொன்ன மாதிரி இந்த வானிலையில வர்றவர்களே சில பேர் பெரிய இதாக கதைப்பார்கள். ஆனால் அவர்களது மனைவிமார் ஒரு நாள் பார்த்து வருவதில்லை. அப்ப அவர்களும் அதை செய்யலாம் தானே. எல்லாரும் பொதுவா நான் யாருக்காகவும் சொல்லவில்லை. எனக்கு யாராவது கதைச்சவர்களிடம் நான் இது வரைக்கும் கேட்கல. ஆனபடியா பொதுவாக சொல்றேன். பொதுவாக சொல்லும் பொழுது அப்ப அவர்களும் கதைக்கலாம் தானே. இப்ப நடுகளும் இல்லாட்டியும் ஒரு தடவையாவது கதைக்கிறதுக்கு விடலாம் தானே. அப்ப அவர்களே விடுறதில்லை. பிறகு அப்ப அப்படியான ஒரு பட்சத்துல அப்ப என்னதுக்கு தடை? உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமோ அல்லது அவருக்கு கதைக்க மாட்டார் என்பது பேச மாட்டார் என்றால் வேறு விஷயம் என்ன. அப்ப எல்லாத்திலும் அவருக்கும் கதைக்கிற அளவுக்கு இருந்தா அவரும் தைரியமாக எப்பவாவது ஒரு நாளுக்காவது விடலாம் தானே. அப்ப எல்லாம் வீட்டுக்குள்ளே தானே எல்லாம் முரண்பாடு இருக்கிறது. அப்ப அநேகமான எல்லா வீட்டுக்குள்ளேயும் வில்லன் தான் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார். அதே மாதிரி சில வில்லன்களுக்கு இல்லாமல் அவர்கள் நல்லா இருந்தா வில்லி மேரம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்ப ரெண்டும் தான். நன்றி, மிக சிறப்பான பொண்டு. இன்னும் ஒரு நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு ஆண்களை அடக்கி வச்சிருக்கும் பெண்களையும் பற்றி எடுத்து வாங்கும். அதுவும் அப்படியும் இருக்கு. இருக்கின்றது, அதையும் எடுத்து வாங்கும். இல்ல இப்ப 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 எனக்கு பல அனுபவங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த நேரம் அந்த போனும் அந்த டிக்டாக்கும் இருந்தா பிள்ளைய ஜெயில போகுமா இல்லையா? போனது காரணம் இந்த அம்மா. அவ என்ன செய்தாண்டா படத்துக்கு போறது படுக்கிற ஃப்ரெண்ட்ஸோட, அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட். அவக்கு 2 பிள்ளைய. கடைசி என்ன நடந்தது தெரியுமா? பள்ளிக்கூடம் லேட்டா போச்சு, ஆசிரியர் பேசியிருக்கிறார், தகப்பன் அடிச்சிருக்கிறார், பிள்ளை 8 மாதம் ஜெயிலன்னா அந்த சிறுவர் இதுல கொண்டு வச்சுட்டு. காரணம் முழு காரணம் அந்த அம்மா. அப்ப அப்படிப்பட்ட பெண்களை அடக்கத்தானே வேணும். அதுல ஒண்ணும் தப்பில்லை தானே. எந்த நேரம் டிக்டாக்ல தன்னை போட்டுக்கொண்டு இருந்து என்ன பாருங்கடா அவங்க போடுற கமெண்ட் செய்வா 1000 பேருக்கு சொல்லிட்டா சிக்கோணும்னு சொன்னால் அப்படிப்பட்ட பெண்களை அடக்கத்தான் வைப்பார். அடக்கியண்டு இல்லை, இதுக்கு பேர் அடக்கம் இல்லை. அடக்கம் இல்லை. பிள்ளையையும் பாரு, உன்னையும் பாரு. அதுக்காக தன்னை பார்க்க சொல்லல அவர். எங்கட வெளியே நாங்கள் பார்க்கோம், டைம் இதுக்கும் போடுன்றதுதான் அது அர்த்தம். அதுக்கு அடக்குமுறை என்று சொன்னால் அது பிள்ளைதான். அது அவங்கள அறியாமையா இருக்கலாம். இப்படிப்பட்ட பெண்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். அது நேரம் ஆண்களை இன்றைக்கும் பொட்டி பாம்பாட்ட வச்சிருக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். அதை ஒரு முறை எடுத்து வருவோமே. நிச்சயம் எடுத்து வருவோம். நிச்சயம். நன்றி. ஈவாயுதம் சொல்ல போறீங்களா? ஆமா. என்னென்றால் இப்ப இதுவரையில என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஒவ்வொரு இதுவும் டைப் பண்ணி அதுக்குள்ள நான் போடுவேன். என்னோட பதிவில இருக்குது ஒவ்வொரு தலைப்புகளும். நான் அதை செக் பண்ணி தான் முழுதையும் செக் பண்றேன். முதல்ல ஒரு 4-5 தலைப்பை நான்
எடுக்கிற இன்றைய தலைப்புக்கு அப்படி ஏதாவது கொண்டு வந்திருக்கணும்னு பார்த்துதான் நான் கொண்டு வரேன் நான். ஆனால் இப்ப ஒரு தலைப்புக்கு உண்மையான கருத்து இருந்தால் கதைக்கலாம். அது கருத்து இல்லையே, எனக்கு இது உடன்பாடு இல்லை என்றால் அது விலத்தி கொள்ளலாம் தானே, அதுல ஒன்றுமில்லை. ஒரு கருத்தை கதைக்க வரைக்க இது என்னுடைய கருத்து என்று சொல்லிக்க நான் அதை ஏற்கிறேன். அதை ஏற்கத்தான் வேணும். ஏனென்றா நான் நடுந்தமே 2 பக்கமுமே ஏற்க வேண்டிய உண்டு. ஆனா அதை நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். ஏனென்றா இது நல்லதா இருந்தா சமுதாய மத்தியில நல்லதா இருக்கும், அல்லது ஏன் இந்த தடை, இதுக்கு ஏன் இந்த மனித சமுதாயம் அப்படி இருக்குது. இப்ப எல்லாருக்குமே விட்டு கொடுப்புகள் தேவை. அதான் புரிந்து உணர்தல், புரிதலும் உணர்தலும் வேணும். அதுபோல விட்டு கொடுப்புகளும் இருந்தா தான் ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு விருப்பம் வெறுப்புகள் வேற, ஒரு ஆணுக்கும் விருப்பு வெறுப்புகள் வேற. குடும்பம் என்று வரைகளை அவர் ஒரு டேஸ்ட் இருக்கும், இவா ஒரு டேஸ்ட் இருக்கும். ரெண்டையும் சில நேரம் உண்டாக முடியாதுதான். ஆனால் சில நேரம் அவர் பேப்பர் வாசிப்பாருன்னா அவருக்கு நான் விட்டு கொடுக்கணும், நான் டிவி பாக்குறேன்டா எனக்கு அந்த நேரத்தை விட்டு கொடுக்கணும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொண்டா நல்லா. மற்றது சில ஆண்கள் சில முயற்சிகள் பெண்கள் செய்ய எடுத்தால், இப்போ ஒரு ப்ரொஜெக்டை நானும் போகலாம் என்று ஒன்று எடுக்கிறோம் என்று வச்சா, இல்ல அதுக்குள்ள போய் நீ அது சரியான சிக்கலா இருக்கும், அதுக்குள்ள போய் நீ ஈடுபட்டால் அது சில நேரம் சரி வராது என்று உடனே சொல்லி போடுவேன். அதை கொஞ்சம் சிந்திக்காம சொல்லி போடுவேன். அப்படி சொல்லிகளை எங்களுக்கு அதுக்கு போகலாமோ இல்லையா, அப்ப இவர் சொல்றார் அது அதனால அதுக்கு போறது நல்லதில்லை என்று போட்டுத்தான் அந்த பெண்கள் கைவிடுறார்கள். ஆனால் சில பெண்களை அறிவால ஆற்றலால உயர்வடையக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சில ஆண்கள் விட்டு கொடுக்கலாம். ஏனென்றால் இந்த குடும்பத்துல பெண் சில விடயங்களை கணக்கில கட்டிக்காரியா இருப்பார், ஆண் வெளி விடயங்கள்ல கட்டிக்காரா. அப்ப 2 பேரையும் சமப்படுத்த, அவ கணக்கு விளக்க பார்க்கட்டும், நான் வெளி வேலையை பார்க்கறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள இருந்ததுண்டா. அத தாயக சூழல்ல எத்தனையோ அறியாமையால வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா புலம்பெயர்ந்த சூழல்ல எப்படியோ ஒரு விழித்தெழக்கூடிய பெண்மையும் விழித்தெழக்கூடிய ஆண்மையும் இருக்கிறபடியா நாங்கள் அதை ஒத்துழைக்கலாம் என்றதான் என்ற இது. எனக்கு உண்மையிலேயே என்னோட படிப்பிக்கிற சக ஆசிரியர்களே ஏதன் கருத்தை நான் இப்படி ரேடியோல சொன்னா, இந்த லிங்க் அனுப்பினா அவர்கள் கேட்டுட்டு எனக்கு சொல்வார்கள், டீச்சர் நல்ல கருத்து, எனக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருந்து எனக்கும் சொல்ல வர ஆசை டீச்சர், ஆனா இந்த கணவர் விட மாட்டேன் அப்படி என்று அவே சொல்லுற விடயத்தை பார்த்தா உண்டு இல்ல. ஒரு 5 ஆக்கள் சொன்ன உடனே நான் அதை யோசிச்சேன். கணவர் இப்ப கொஞ்சம் போறோங்க, இப்ப கணவர் எந்த நேரம் இருக்கிறார், இப்ப எந்த நேரம் இருப்பாரு நம்ம பக்கத்துல சாமரம் பிசிக்கு கொண்டு, இதெல்லாம் சும்மா எத்தனை பேர் இதுல வந்துட்டாரு. சரி இந்த தலைப்பை விடுங்களேன், பிள்ளைகள் பக்கமாக இருக்கிறீங்க தானே, அதுக்கும் கணவருக்கும் சம்பந்தம் இல்ல, கணவர் மரங்க கேட்கறதும் இல்ல, சும்மா கதை விட்டு கொண்டு இருக்கிறார்களா இவங்க. 4 பேரை கொண்டு வாங்க பாப்போம், ஆறாக்கள் சொன்னு கேட்போம், வரமாட்டோம். இல்ல சில பேருக்கு அந்த தடை இருக்கு வாணி, சில பேருக்கு எங்களுக்கு தெரியும், பொதுவாகவே இருக்கு. ஒரு ஆள் சொல்லுவா, ஐயோ டீச்சர் என்ன கதைக்கு ஆசை, ஆனா இவரால கஷ்டம் என்று சொல்லுவா. அப்படி அந்த கொஞ்சம் தடை பெண்களுக்கு சரி. அந்த கணவரை வர்றது கண்டு இல்ல, அந்த கணவரை கொஞ்சம் இப்ப இங்க ஒரு பொம்பளை சொல்லி இருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருப்பா, ஒவ்வொரு கதையா சொல்லிக்கொண்டே இருப்பா. எனக்கு இது தெரியாது, இவர் தான் காரணம், இவர் தான் காரணம், ஒரு பத்திரிக்கை வாங்க இயலாது, ஒரு எனக்கு விரும்பின வாங்குறேன். நான் இப்ப அவட்ட சொல்லி இருக்கிறேன், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நான் அந்த அண்ணாவை வச்சு கேட்பேன் கட்டாயம் உங்களுக்கு சொல்லி. ஐயோ என்றா அண்டா இவ சொல்றது பொய், இவ சொல்றது பொய், இவ சொல்றது பொய். இப்ப துணிச்சல் அந்த பொம்பளை சொல்லணும், ஓகே வாணி நான் சொல்றது பொய் என்றா அவரை வச்சு கேளுங்கன்னு சொல்றதுதான் அது. அப்ப அது இதுல இருந்து எனக்கு விளங்குது. இது குடும்ப பிரிவுகள் வந்துடுமல்ல. இப்ப நாங்கள் இதை நாங்க உங்களுக்கு நிரூபிக்கிறோம்னா நேரடியாக காணிக்கதான் செல்லலாமே ஒழிய ரேடியோவிலேயே வர மாட்டார்கள் இல்லையா, அதான பிரச்சனை. ஆனால் இருக்குது வாணி, பல இடத்துல நான் கண்டு கொண்டதும் இருக்குது தான். இப்ப சில நேரம் ஒரு நட்பு ரீதியா வீடுகள்ல போனாலும் அவர்கள் சில நேரம் முதுக்கு என்போர்கள் என்ன இதாண்டு இப்படி அடக்கி இருப்பினும் அங்கால போய் பார்க்க சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் போய் பார்க்க சொல்லுங்க, டிக்டாக்ல போய் பார்க்க சொல்லுங்க. அந்த கணவரை எங்க இருக்கணும், அப்பதான் அவருக்கு தெரிய வரும். வேணுண்டா எப்படி அடக்கி வச்சாரோ அவ்வளவுக்கு அவர்கள் அப்படி உடைச்சிட்டு மற்ற பக்கத்தால போற பெண்கள் நிறைய அவர்களை பார்க்க சொல்லுங்க. பெண்கள் அப்படியும் பாக்குறோம். ஆமா ஆமா, அதெல்லாம் அடக்குறதும் அளவாகத்தான் அடக்க வேணும். ஏனென்றால் எத்தனையோ பேர் பிரிஞ்சு உடனே அடக்கணும் விட்டுட்டு ஓடுற காலகட்டமாகத்தான் இருக்கு. நான் அது கொண்டு வந்தது இப்ப எங்களை போலையும் எங்களுக்கு ஒரு 50-55 வயசு இருக்கிற ஆக்களும் இப்பவுமே சில தடைகளாக இருக்கிறார்கள் என்றதுதான் உண்மை. இப்ப பிள்ளைகளின் விடயத்துல அவர்கள் எழுச்சியோட வந்துட்டார்கள். 20-25 வயதுக்கு பிறகு உள்ள பிள்ளைகளை பார்க்க அவர்கள் 2 பேருமே கதைச்சு தங்களோட வாழ்க்கையை கொண்டு போற அளவுக்கு அவர்கள் ஒரு எழுச்சியாக வந்து விட்டார்கள். எங்களுக்குள்ள இருக்கிற இந்த படபட சிலுசிலுப்புகள் தான் கொஞ்சம் குறைஞ்சுதண்டா எதிர்காலங்கள் கூட பெண்களையும் மையப்படுத்தி உயர்ந்து கொண்டு போகலாம் என்றதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருந்தது. சிறப்பு. இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும் மிக்க நன்றி. அதிபர் வந்திருக்கிறார், ஏதாவது சொல்ல போறாரா? என்னென்றால் முடிப்போம், மருத்துவர் நேரத்துக்கு நேரமும் போயிட்டுது, 5 நிமிஷம் தாண்டிட்டோம். என்னென்னா 2 விஷயம்.
உண்மையில ஒரு நான் நேராக இருந்தால் திருப்பி சொல்றேன். ஒரு தலைப்பை பார்த்தால், ஒரு நிகழ்ச்சியை பார்த்தால் அதுல சொல்லப்படுகிற நானாவிதமான கருத்துக்களையும் கேட்க வேணும் என்ற ஆவல்ல தான் ஒரு செவிகள் நின்று இருக்கும். அது இதுல இருக்க இணைஞ்சு கொள்ற 10 பேரை வச்சுக்கொண்டு ஒரு ஊடகம் ஒரு காற்றில் இயங்க முடியாது. ஆகவே வர்றவர்கள் சுதந்திரமாக கருத்து சொல்வது குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருந்தோம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேலதிகம் வேண்டாம், ஒரு 1/2 நிமிஷம். அது அந்தந்த தொகுப்பாளருடைய கட்டுப்பாடு. அதுக்குள்ள ஒரு நேர் வந்து சொல்லி போட்டு போற கருத்தை திருப்பி நான்கு ஒன்று இருக்கக்கூடாது. ஒரு தவறான கருத்து ஒரு புள்ளி விவரம் சொன்னாலே தவிர அது பிழை, அது நான் இப்படி இருந்திருக்கு, எனக்கு இப்படி ஒரு ஆதாரம் இருக்கு, அல்லது நீங்க இது சொன்னது சரியா அப்படி கேட்கலாமே தவிர இல்லை நான் திருப்பி சொல்றேன். இன்றைய காலமும் மிக அசிங்கத்தனமான ஒரு காட்டுல விவாதம் போய்கொண்டிருந்தது. அப்ப நீங்க தொகுப்பாளர் நினைச்சதை நான் எங்களை சொல்லணும் என்று சொல்லி வந்தா வர்ற ஆக்கள் எல்லாம் ஒரே விதமா கரைச்சிட்டு போயினும் கேட்கிற போன்ற நேர்களுக்கு இதுல ஒப்புச்சாப்பு இருக்காது. அதனால யாருந்தாலும் கருத்து சொல்ல அனுமதிங்க. இப்ப நான் தான் 2 வைங்கள நேர் எனக்கு வந்து சொல்றேன், அப்படி ஒரு தரம் இந்த காலத்துல பெண்கள் ஒரு தரம், அப்படி ஆண்கள் எல்லாம் மன்னிக்கணும், ஆண் பெண் அல்ல, கணவரால் என்றுதான் தலைப்பு. கணவரால வந்து தாக்கப்பட இல்லை என்று சொல்லி சொன்னா இல்ல என்று சொல்லி சொன்னா அப்படியா சுவாரஸ்யமா இருக்கே சொல்லுங்க, சரி நிறைவடையில இன்னும் ஒரு 1/2 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் அவரை விட்டுட்டு அடுத்த நேருக்கு போங்கள. ஏன் நாங்கள் நான் நவலாறு உங்களை மட்டும் சொல்ல இல்லையா, இது எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். நானா எனக்கும் சேர்த்து சொல்றேன். வேற காட்டுலயா இருந்தாலும் ஒரு சமூகத்துல 4 கருத்தை முந்தியன்னா புலிகளுக்கு எதிராக கலைக்கவே இல்லை, உடனே கட் பண்ணிடுவாங்க போனேன். அவ ஏன் நடத்துறீர்கள் ப்ரோக்ராம் என்ற நிலைமை வரும். அப்ப நாங்கள் ஓரளவுக்கு யோசிக்க வேணும். மற்றது தலைப்பு சம்பந்தமாக இப்ப நீங்கள் பெண்கள் இந்த காலத்து பெண்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற தடையா இருக்கிற காரணிகள் என்று ஒரு தலைப்படுத்தினீங்க. அதுவும் இதுவும் கேரத்தால ஒரு மாதிரி தெரியும், அதுதான் அந்த பிரச்சனை அதுல வர்றது. நான் நினைச்சது இந்த தலைப்பு எப்படி மாத்தி இனிமேல் எதிர்காலத்தில் எடுக்கிறேன்னா மாத்தலாம் என்று சொல்லி சொன்னால் மனைவிமாரனுடைய வளர்ச்சிகளுக்கு கணவன்மார்கள் தடையா இருப்பதற்குரிய காரணங்கள் என்ன? எல்லாம் ஒரு பக்கம் தான் கருத்து, சிலரும் இல்ல பலரும் இல்ல. அவர்கள் வளராததுக்கு கணவன்மார்கள் விதிக்கும் தடைக்கான உங்களுடைய பார்வைகள் என்ன என்று கேட்டா விஷயம் முடிச்சு. ஒருவர் ஜெலசிய பொறாமை என்றுவார், ஒரு ஆள் தாழ் உணர்ச்சி என்றுவார், ஒரு ஆள் ஆணாதிக்கம், ஏதோ அவருடைய கருத்து தானே. தலைப்பு ஒரு மாதிரி ஒரு விவாதத்துக்குரிய தலைப்பாக கொண்டு வர்றது பொதுவாக இனி பட்டிகளை போடுவோம். உங்களுக்கு எந்த தலைப்பு எடுக்க வேணும்ன்றதை அறிய தர சொல்லி பாப்போம். ஒரு தலைப்பும் வராது. அதுதான் அது முயற்சி செய்திருக்கோம் தானே. எல்லாரும் வந்து ஒரு ஆள் சொன்னா வந்து எதிர்த்து சொல்றாங்களே தவிர தாங்களாக முன்னாள் அது எங்க ஈழத்து சமூகத்துக்குள்ள இல்ல. ஒரு சில வினாடிகள் மட்டும் எடுத்தர முடிச்சிருவேன். என்ன ஒரு பக்கமாக கருத்து வர வேணும் என்றோ தொகுப்பாளர் தான் நினைச்சதைத்தான் மற்றவர்கள் பேசணும் என்றது எதிர்காலத்துல யாருமே ராமோன் உட்பட யாருமே செய்யாது இருப்பாங்க. அதுதான் இப்ப டாக்டருடைய நிகழ்ச்சியில கூட வெனிதா அவர்களுக்கு நான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேற விதமா சொல்றேன்னா டாக்டர் அப்படியான்னு கேட்க வேணும். நான் கொண்டு அவர் நின்றார் என்றால் அவருடைய ப்ரொஃபஷன்ல எனக்கு கேள்வி வந்துடும். சரிதானே? அது இல்லைன்னு சொல்லி சொல்ற என்னுடைய கருத்தை ஆனா அதுதான் இடையில அடிக்கடி கொண்டு நிகழ்ச்சி சொல்லி நம்ம என்ன கதைக்கு விடுங்க முதல்ல. அவர் அல்ல வேற சிலரும் சொல்லி நான் சொல்லிட்டு வர்றேன், அது வேற வானொலி இல்லை. ஏனென்றா தொகுப்பாளர் உள்ள கூறுறது ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அமைதியா இருந்து கேளுங்க. அவர் விற்கிறாருன்னா அண்ணன் தண்ணி அண்ணா அக்கா தண்ணி அடிக்க போறீங்களோன்னு கேட்கலாங்க, கொஞ்சம் கருத்து சொல்ல விடுங்க. ஆனா கேட்கிறவருக்கு தெரியும் இந்த நேர் வந்து கதைச்சது பைத்தியக்காரத்தனமான கதையை, இன்னொரு ஆள் கதைச்சது என்று நேர்கள் தான் தீர்ப்பாளர்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாங்க ஜூம் மீட்டிங் நடத்தையில தானே எல்லாரும் லைவ்ல போகுது, ரெக்கார்டட் போகுது. அப்ப மற்றவர்கள் சிந்திக்கிறதுக்கு இடம் விடணுமே தவிர நான் முடிச்ச முயலுக்கு 2 காலண்டோன்னு நிக்கல, அதுல 4 காலண்டொன்னும் நிக்கலாதுன்றதை சொல்லிக்கொண்டு நான் அதை விட வர்றேன். இந்த எதிர்ப்பு நிகழ்ச்சிகளுக்குள்ள எதிர்ப்பரப்பு கருத்துக்கள் போய் அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வீணாக்கப்படுறது சரியான விசனத்துக்குரியது. அதை விட நான் 2-3 தடவை கையமர்த்தி நான் வெட்டி போட்டேங்க அது வேற வானொலிக்கு போகுமாண்டு
பிறகு பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், என்ன எங்க முடிய போகுதுன்னு சொல்லிட்டுல திருப்பி நீண்டு கொண்டிருக்க வேண்டியதான். தலையிட்டால் மன்னிப்போட ஓகே ஒரு ஓகே தரம் சினம் நன்றி கொள்ள நன்றி தேவையில்லை. அவளாவது நீங்கள் அடிக்கடி வானிலையில் அறிவிக்க தேவையில்லை, இனி நான் வர மாட்டேன், நீ நடக்காது, அதெல்லாம் இல்லை. நீங்க எடுத்த பணியை செவ்வனே செய்யுங்கோ, நாங்களும் மீளாய்வுகள் செய்து சிலவற்றை கொண்டு இல்ல, அவர் வருவோம். எனக்கு அந்த டிஸ்டர்ப் ஆயிருக்கு. எனக்கு அந்த என்னன்னு சொல்ற கருத்தை சொல்லி போட்டு ஓகே இது அது என்ன கருத்து அதுக்கு அவர் முதல் காரணம் தொகுப்பாளர் ரெண்டு இல்லை சொல்றேன். கண்டுபிடிக்கிற சரி சரி மாதிரி சரி சரி சொன்னா சரி எங்களுக்கு நேரம் டென்ஷன் போச்சு. ஆயிருக்கு. ஓகே, நன்றி வணக்கம். சரி 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 அதிபர் அவர்களே நன்றி நன்றி, நன்றி. வணக்கம். மிக்க வாணியை மகிழ்ச்சி, நானும் விட மகிழ்ச்சியோட வருகிறேன். தொடருவோம். கருத்துக்கள் ஒரு 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 4 நாளைக்கு முன்னம் தலைப்பு போடுங்க. இப்ப நீங்களும் அதை பற்றி ஆராய்ஞ்சு கொண்டு வரலாம், நிறைய தரவுகளோட வரலாம், நேரலும் தயாராகி கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மிக்க நன்றி வாணி, விட வருகிறேன். நன்றி வணக்கம். நிறைய குடும்பங்களையும் தோப்படணும் அவர்கள் இருந்திருந்த நேரம் ஏனையவர்களுக்கும்